பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலும் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும்படியாக பரிசுத்த உபவாச நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருப்பதற்காய் ஆண்டவரை நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு நாளும் ஆண்டவரை தள்ளிவிடாத தேவன், எங்களை அணைத்துக் கொள்கிற தேவன், எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன். அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவர். அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த உலகத்தில் எங்களை பிறக்க செய்து உமது சார்பில் விழ செய்து எங்களை வளர்த்து ஆளாக்கி கர்த்தர் இம்மட்டும் நிழல் போல எங்களை தொடர்ந்து வந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த அற்புத தேவன் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது, எங்கும் வந்திருக்கிறது. ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பிதாவை தொழுது கொள்ளும்படியாக, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளும்படியாக, என் பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நீர் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் அத்தனை பேரும் சரீரத்தில் தூரமாக இருந்தாலும் ஆவியில ஒன்றா இணைந்து அப்பா ஸ்தோத்திரம், என் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து அப்பா உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ தூதர்கள் அப்பா எங்களோடு கூட இருந்த கர்த்தரை ஆராதிக்க நீர் ஆண்டவரை அவர்களை அனுப்பினதற்காய் நன்றி அப்பா. எங்களை சுற்றிலும் அவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், பட்டயத்தோடு ஆண்டவரே எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் அவர்கள் இருந்து அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்க அவர்களும் ஆண்டவரே அப்பா ஆராதிக்கும்படியா எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திரம். 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கிறார்களே, அந்த பரிசுத்த தேவனை நாங்களும் ஆராதிக்கும்படியாக அப்பா உற்சாக மனதோடு வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆர்வமாய் வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவில் வளரணும்னு வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க, சிந்தைகளை அறிந்திருக்கிறீங்க அப்பா ஸ்தோத்திரம். தாகத்தோடு வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே என் பரிசுத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த பரந்தாமனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஆராதனையில் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. நீங்க பெருகணும், நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆமென். யோவான் நான் சொன்னது போல அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அற்புதமாக எங்களோடு கூட இடைப்படுகிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். என் ஆவியானவர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே ஆண்டவரை செய்ய முடியாது. என் ஆவியானவருடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானன் சொல்லுவாரு, நானும் அவரை அறியாதிருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, யார் மேல நான் புறாவை போல இறங்குகிறேனோ அவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டின்னு. என் கண்ணார அவரை கண்டேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஆவியானவர் எங்கள் மத்தியில நீர் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், நீர் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் அறியாதிருந்த நாட்கள்ல என் தகப்பன் ஆண்டவரே அப்பா எங்களை தேடி வந்து எங்களை மீட்டு கொண்டீரே. என் பரிசுத்த ஆவியானவர் இதை எங்களுக்கு உணர்த்தினீரே அப்பா. நன்றி. இப்பொழுதும் சத்தியத்தின் பாதையில எங்களை நடத்துகிறீரே. அநேக போதனைகள் இருந்தாலும், அநேக ஆண்டவரே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டாலும், எது சத்தியம், எது உண்மை, எது பரலோகத்திற்கு போகிற வழி என்பதை என் ஆவியானவர் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய்
கற்றுக் கொடுத்து வருவதற்காய் நன்றி. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், 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 ஆமேன். உண்மையுள்ள தெய்வத்தை உண்மையாய் ஆராதிக்க, பரிசுத்தத்தோடு ஆராதிக்க, அவர் விரும்பும் ஆராதனையாய் இருக்க, அவர் விரும்பும் வாழ்க்கையாய் வாழ கற்றுக் கொடுக்கிற என் ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பரிசுத்த பரந்தாமனே, மகிமாயின் மகராஜனே, வல்லமையானவரே, அக்கினி அனலும் நீரே, என்மேல் இறங்குமையா, உமாவியை ஊற்றுமையா, என் நிலைமையை மாற்றுமையா, என் வாழ்வை தேற்றுமையா. யாரெல்லாம் உண்மையாய் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு ஆவியானவரை நீங்க கூப்பிடுறீங்களோ, நிச்சயமாகவே ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துவார். நம்மளுடைய நிலைமைகளை மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். ஹல்லேலூயா. பாடுவோமா? பரிசுத்த பரந்தாமனே, மகிமாயின் மகராஜனே, வல்லமையானவரே, அக்கினி அனலும் நீரே, பரிசுத்த பரந்தாமனே, மகிமாயின் மகராஜனே, வல்லமையானவரே, அக்கினி அனலும் நீரே, என்மேல் இறங்குமையா, உமாவியை ஊற்றுமையா, என் நிலைமையை மாற்றுமையா, என் வாழ்வை தேற்றுமையா, என்மேல் இறங்குமையா, உமாவியை ஊற்றுமையா, என் நிலைமையை மாற்றுமையா, என் வாழ்வை தேற்றுமையா. ஆவியே, ஆவியே, ஆராதிப்பே, ஆவியே, சொல்லுங்க. ஆவியே, ஆவியே, பரிசுத்தத்தின் ஆவியே, என்மேல் இறங்குமையா, உமாவியை ஊற்றுமையா, என் நிலைமையை மாற்றுமையா, என் வாழ்வை தேற்றுமையா, என்மேல் இறங்குமையா, உமாவியை ஊற்றுமையா, என் நிலைமையை மாற்றுமையா, என் வாழ்வை தேற்றுமையா. வற்றாத நதியாகவே என் உள்ளத்தில் தங்கிடவே, நான் உம்மோடு கலந்திடவே, நீர் என்னில் பெருகிடவே, வற்றாத நதியாகவே என் உள்ளத்தில் தங்கிடவே, நான் உம்மோடு கலந்திடவே, நீர் என்னில் பெருகிடவே, என்மேல் இறங்குமையா, உமாவியை ஊற்றுமையா, என் நிலைமையை மாற்றுமையா, என் வாழ்வை தேற்றுமையா. சொல்லுங்க. என் மேல் இறங்குமையா, உமாவியை ஊற்றுமையா, என் நிலைமையை மாற்றுமையா,
என் வாழ்வை தேற்றுமையா. ஆவியே ஆவியே ஆராதிப்பே. ஆவியே 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 பரிசுத்தத்தின் ஆவியே என் மேல் இறங்குமையா. உமாவியை ஊற்றுமையா. என் நிலைமையை மாற்றுமையா. என் வாழ்வை தேற்றுமையா. என் மேல் இறங்குமையா. உமாவியை ஊற்றுமையா. என் நிலைமையை மாற்றுமையா. என் வாழ்வை தேற்றுமையா. பரிசுத்த பரந்தாமனே மகிமாயின் மகராஜனே வல்லமை ஞானவரே அக்கினி அனலும் நீரே. சேர்ந்து சொல்வோமா? என் மேல் இறங்குமையா. உமாவியை ஊற்றுமையா. என் நிலைமையை மாற்றுமையா. என் வாழ்வை தேற்றுமையா. மேனாமே என் மேல் இறங்குமையா. உமாவியை ஊற்றுமையா. என் நிலைமையை மாற்றுமையா. என் வாழ்வை தேற்றுமையா. ஆவியே ஆவியே ஆராதிப்பே. ஆவியே 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 பரிசுத்தத்தின் ஆவியே என் மேல் இறங்குமையா. உமாவியை ஊற்றுமையா. என் நிலைமையை மாற்றுமையா. என் வாழ்வை தேற்றுமையா. இறங்குமையா. உமாவியை ஊற்றுமையா. என் நிலைமையை மாற்றுமையா. என் வாழ்வை தேற்றுமையா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தால் போதும். ஆமென் 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 ஆமென். என் மேல் இறங்குமையா. உமாவியை ஊற்றுமையா. என் நிலைமையை மாற்றுமையா. என் வாழ்வை தேற்றுமையா. ஆவியானவரே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவர் உள்ளே வந்தார்னா ஹல்லேலூயா. அந்த கனமான இருதயம், ஹல்லேலூயா, பாரமான இருதயம் லேசாய் மாறிடும். ஆமென் 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 ஆமென். இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கசப்புகள், வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் காணாமல் போக பண்ணிடுவார். ஆமென் 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 ஆமென். நம்ம இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் பிதாவினிடத்தில் அவர் போய் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துகிற ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. ஆமென் ஆமென் ஆமென். நம்மை துதிக்க வைத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பிதாவை இயேசு கிறிஸ்துவை துதிக்கும்படியாக ஆவியானவர் தான் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஆராதனை இதுதான் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு சொல்லுங்களேன். ஆவியே ஆவியே ஆராதிப்பே. ஆவியே 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 பரிசுத்தத்தின் ஆவியே என் மேல் இறங்குமையா. உமாவியை ஊற்றுமையா. என் நிலைமையை மாற்றுமையா. என் வாழ்வை தேற்றுமையா. ஒரு விசை என் மேல் இறங்குமையா. உமாவியை ஊற்றுமையா. என் நிலைமையை மாற்றுமையா.
என் வாழ்வை தேற்றுமையா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் விரும்பும் பரிசுத்தத்தை நம் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே, எங்களோடு கூட இடைப்படுங்க ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு கற்று போதித்து உணர்த்துகிற எங்கள் ஆவியானவர் அப்பா, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. இதுவரை நடத்தின தேவன் அப்பா, நீங்க இனிமேலும் நீர் நடத்துவீங்க, இனிமேலும் நீங்க நடத்துவீங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகும் போது யோசித்து பாருங்க, அந்த ஜனங்கள் யாராவது ஏதாவது காரியங்கள் செய்தார்களா? நாங்க விடுதலையாகி போகணும்ட்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் சப்போர்ட்டா ஒரு கூட்டம் போய் நின்று பார்வோன்ட்டு நாங்களும் பேச வரோம், அவர் விடுதலை ஆக்கலைன்னா என்ன நடக்கும் பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் அப்படின்ட்டு போய் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட்டா நின்னாங்களா? இல்ல பார்வோன் கிட்ட நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாரும் யுத்தம் பண்ணலாம், யுத்தம் பண்ணி இந்த எகிப்தை வீழ்த்திட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பி போகலாம், அப்படி ஏதாவது செய்தார்களா? இல்ல யோசுவாவை அனுப்பி நீங்களை முன்னாடி நடத்தி நீதான் யுத்த வீரனாச்சே, உனக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி அவனை யுத்தம் செய்ய அனுப்புனார்களா? ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே நடக்கல, ஒரு பிரயாசமே படல அவங்க. யோசித்து பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு தேசம் எகிப்து தேசம் இல்ல, பயங்கரமான ஒரு போர் வீரர்கள், பயங்கரமான ஒரு படை எல்லாம் அப்படி ஒரு அந்த தேசத்துல இருக்கிறாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிறு கூட்டம் தான், அவர்கள் அதற்கான முயற்சி எதுவுமே எடுக்கல. கர்த்தர் மோசேயை தெரிந்தெடுத்து ஆரோனையும் மோசையும் அனுப்பி, நீ போய் சும்மா போய் கேளு, எங்களை ஆராதிக்க விடுன்னு நீங்க போய் கேளுங்க, அவ்வளவுதான் சொன்னார். அவ்வளவுதான் சொல்லி கொடுத்தார் இல்ல. அவங்க போய் கேட்டாங்க. அவன் அவர்களுடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கவே இல்லை, ரொம்ப மரியாதையாய் நடத்தினா, அலட்சியப்படுத்தினா. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவருடைய பிள்ளைகளை அலட்சியப்படுத்தும் போது, அவருடைய பிள்ளைகளை உதாசீனப்படுத்தும் போது கர்த்தர் சும்மா இருப்பாரா? ஆண்டவரே களத்துல இறங்கினார். ஆமென். ஏன் பிள்ளைங்களை அனுப்பி உன்னை ஆராதிக்கும்படியாய் அவர்களை அனுப்பிவிடு என்று சொன்னால் நீ கேட்கல, நீ விட மாட்டேங்கிற. நானே உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தரே அந்த இடத்துல யுத்தத்தை செய்தவராயிருந்தார். உண்மைதானே? கர்த்தரையும் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் காப்பாற்றி. அவர்கள் ஒன்றுமே செய்யல, அங்கே ரத்தம் அவர்களை பாதுகாத்தது. நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோமே, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களை பாதுகாத்தது. ஒருத்தர் கூட சாகலைங்க. இஸ்ரேல் தேசத்துல அத்தனை சாவு எகிப்துல வந்து எல்லாரும் அலறி அடிச்சு இல்ல, எல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கூக்குரலோடு எகிப்து தேசமே அலறுது. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் சந்தோஷமாய் பஸ்காவை ஆசரித்தார்கள். யுத்தம் கர்த்தருடையதா இருந்ததினால நமக்காய் அவர் யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வார்த்தை எத்தனை ஆச்சரியம்! யோசித்து பாருங்க. 10 வாதைகளால் எகிப்தியர்களை அவர் வாதித்த போது அவங்களே கூப்பிட்டு சொல்றாங்க, தயவு செஞ்சு எங்க நாட்டை விட்டு வெளியே போயிருங்க, தயவு செஞ்சு எங்க நாட்டை விட்டு வெளியே போயிருங்க, எங்களால தாங்கவே முடியல. தேவனே அவர்களை விடுவித்து காப்பாற்றி அழைத்து வந்தா. நம்ம நினைக்கிறோம் அநேக நேரத்துல இவங்க இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆண்டவரே, நான் எத்தனை தடவை நான் கேட்டு பார்த்துட்டேன், எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன், ஆனா இந்த காரியம் எனக்கு நடக்க மாட்டேங்குது, வர மாட்டேங்குது, இவ்வளோ தடை பண்றாங்களே, இவ்வளோ கல் நெஞ்சா இருக்கிறாங்களே. அநேக நேரத்துல நம்ம முயற்சி எடுக்கிறோம் இல்ல, நம்ம போய் போராடி பார்க்கிறோம், ஆளை விட்டு பார்க்கிறோம், யாராவது மேலிடத்துல சொல்லி பார்க்கலான்னு பார்க்கிறோம், எதுவுமே உதவாதுங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்க உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்வீர்களானால் நாமக்கா இறங்கி வந்து யுத்தம் செய்கிற கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை காப்பாற்றி நமக்கு வர வேண்டிய நன்மைகளை வர வைப்பார். ஆமென். நீங்களும் நானும் ஒன்றுமே செய்யல, உண்மைதானே? கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஆண்டவரை தேடி தேடி நம்ம அறிந்து கொண்டோமா?
இல்ல ரட்சிப்பை விலை கொடுத்து நம்ம ஏதாவது வாங்கினோமா? எதுவுமே பண்ணலையே. கிருபையினால, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவர் கண்கள் நம்ம மேல பட்டதுனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன் என்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்களேன். இலவச ரட்சிப்பு, அவருடைய ரத்தம் நம்மை மீட்டு கொண்டது, பாதுகாத்திருக்கிறது, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. விடுதலை பெற்றவர்கள் எப்படி இருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களாகட்டும், நாம் ஆகட்டும், அதை தான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். பரிபூர்ணம் அடையணும் மகளே, பரிபூர்ணம் அடையணும் மகளே. நீ பெற்ற விடுதலை, நீ பெற்ற ரட்சிப்பு, அது முழுமையடையணும். அதற்காகத்தான் இந்த 7 நாட்கள் உபவாசம். ஆமேன், 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 ஆமேன். அந்த விடுதலை கொடுத்தவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றியோடு நம்ம துதித்து பாடலாமா? ஹல்லேலூயா. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும், பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும், பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும், வறட்சிகள் என்றால், பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும், வறட்சிகள் என்றால், பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. சொல்லுங்க. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. கண்ணறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால், பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால், பயமின்றி முன்னேறிடுவோம். சொல்வோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால், பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால், பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே.
இயேசுவே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். சேர்ந்து சொல்வோமா? நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. 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 நீர்தானே, நீர்தானே, நீர்தானே இயேசுவே, நீர்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்பா, எங்களுடைய நம்பிக்கை நங்கூரம், நாங்கள் நம்பும் தெய்வம் நீங்க மட்டும்தான்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஒரு சிறு கூட்ட ஜனமாய் ஆண்டவரே உம்மை துதிக்க வைத்திருக்கிறீங்களே சாமி. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் நம்பிக்கை நீங்க தான் என்று சொல்லி ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த அற்புத நேரத்திற்காய் நன்றி, 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்த தேவன், நீர் பரிசுத்த தேவன், நீர் பரிசுத்த தேவன் அப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு 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 அந்த பரிசுத்தர் அப்பா எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வஸ்திர தொங்கலினால அப்பா எங்களுடைய வீடு முழுவதும் நிரம்பி இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்தரை ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவரே அப்பா உங்களால சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க முடியாது. கர்த்தர் இறங்கி வந்துருவீங்கப்பா ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உடைய நாமத்தினால 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ, உண்மையாய் ஆராதிக்கிறார்களோ, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அங்கே அவர்கள் மத்தியில வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியில நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் அதிசயங்களின் தேவன், நீர் அற்புதங்களின் தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உம்மை போல பரிசுத்தர் யாரும் இல்லப்பா. அப்பா ஸ்தோத்திரம். உம்மை போல வல்லமையுள்ள தேவன் யாரும் இல்லை, உமக்கு நிகர் யாரும் இல்லை. நீங்க தான், நீங்க தான்ப்பா. நன்றி. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே. சொல்லுங்க. வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நான் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நான். நீர் தேவன், நீர் ராஜா என்றும், நீர் தேவன், நீர் ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன், நீ ராஜா என்றும், நீ தேவன், நீ ராஜா என்றும்,
பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கேருபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடவே, கேருபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடவே, வல்லமை இறங்கிடவே உம்மையே தொழுதிடுவோம். வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. சேர்ந்து பாடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. உம்மை போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே. உம்மை போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். ஆமென் ஆமென். அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. மேலான தேவன் நீரே, மேலான நாமமிதே. மேலான தேவன் நீரே, மேலான நாமமிதே. மாந்தர்கள் பணிகின்றரே, உம்மையே தொழுதிடுவோம். மாந்தர்கள் பணிகின்றரே, உம்மையே தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஆமென். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன் நீ ராஜா என்றும், 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 நீ தேவன் நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே. கரங்களை உயர்த்தி. வல்லமை தேவன் நீரே. ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் நீரே அப்பா. வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன் நீர் ராஜா என்றும், நீர் தேவன் நீர் ராஜா என்றும், நீர் தேவன் நீர் ராஜா என்றும், நீர் தேவன் நீர் ராஜா என்றென்றும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவுக்கு, பரிசுத்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
கோடி நன்றி, கோடி நன்றி. அப்பா ஸ்தோத்திரமை துதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான நேரத்திற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, மீதியான நேரத்தையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எங்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. இந்த உபவாச நாளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்க கனப்படுத்துறீங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பா, நீர் ஜெபிக்க சொல்லியிருக்கீங்க அப்பா, நீர் கற்றுக் கொடுக்குறீங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் நடத்துறீங்க. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீதியான வேலையும் கர்த்தர் பொறுப்பேற்று எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளில் நம்ம 2வது நாள் உபவாச ஜெபத்தை அனுசரிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், 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 ஆமென். இந்த பண்டிகை நாட்களில் இந்த உலகம் இந்தியாவில் கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் ஒன்று சேர்த்து கர்த்தருடைய பண்டிகைகளை குறித்து தியானிக்கும்படியாய் அற்புதமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமாம், 7 வித பண்டிகைகள். 7 என்பது பரிபூர்ணம். இந்த பரிபூர்ணம் எதில் நம்ம பரிபூர்ணமாய் நம்ம இருக்க வேண்டும் இந்த கடைசி நாட்கள். ஏன்னா பண்டிகைகள் வரும் காலத்தை குறித்து நம்மளுக்கு கற்பிக்கிறது, நம்மளுக்கு போதிக்கிற ஒரு அற்புதமான காரியங்கள். இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17. ஆகையால் போஜனத்தையும் பாவத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானால் அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமேன், ஆமேன். ஸோ ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாய் இந்த பண்டிகைகள் சொல்லப்படுகிறது. அதை நம்ம அழகாய் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 7 பண்டிகையில் முதல் 4 பண்டிகைகளும் நடந்து முடிந்து விட்டது. கடைசி 3 பண்டிகைகள் இனி நடக்க போகிறது. அல்லேலூயா. ஸோ அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரி யோவான் எழுதின நற்செய்தி நூல் வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நம்ம தியானித்த பகுதி 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம். ஆண்டவர் அவங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பார். நிச்சயமாய் படித்தவர்களிடம் அதை ஷேர் பண்ணும்படியாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யார்ட்டையுமே ஆண்டவர் பேசலையா? படித்தவர்கள் ஆமேனாவது சொல்லுங்களேன். 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம். Praise the Lord. Praise Lord. Praise Lord. இது இது யோவான் லைவ்ல போகல, நீங்க பயப்படாம ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஏதாவது பேசிடுவோமோ, ஏதாவது சொல்லிடுவோமோ, லைவ்ல யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு. ஆமாம், அது போனாலும் அதை கட் பண்ணி விடுவோம். அதனால பயப்படாம நீங்க ஆண்டவர் பேசின வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்க. 4, 5, 6ல போஜனத்தை பத்தி அதை தியானிக்கணும்னு நினைக்கிறோம். இதுல யோவான் 4ஆம் அதிகாரத்துல 34வது வசனம். ஏசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமா இருக்கிறது. அது நமக்கும் சொல்லியிருக்கு. இது தேவ சித்தத்தின்படி செய்யற போஜனம். அடுத்து 6ஆம் அதிகாரத்துல 27, 29, 27ல சொல்லியிருக்கு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக. சோ நித்திய ஜீவனை அடையக்கூடிய போஜனம் எதுனா அதுக்குரிய பதில் 29வதுல இருக்கு. ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. சோ தேவனுக்கு ஏற்ற கிரியை என்னன்னா விசுவாசிக்கிறது. சோ அது விசுவாசத்தினால் வருகிற போஜனம், விசுவாச போஜனம். அடுத்து 6லயே 55ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நிறைய தடவை சொல்லிட்டாரு. 35, 48ல ஜீவ அப்பம் நானேன்னு, அதுல 55ல என் மாம்சம் மெய்யான போஜனம் அப்படின்னு. சோ 3 விதமான போஜனத்தை அத தியானிக்கணும் அப்படின்னு.
ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய தியானத்தை அப்படியே ஒத்து வருகிறது. கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட இல்ல நான் இடைப்படுவாராக. சொல்றேன். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இவங்க சிஸ்டர் சொன்னாங்கல்ல, இந்த நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே. அதுல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இயேசுவே அவரு ஆண்டவரோட சித்தத்தின்படிதான் அவர் செய்யறாரு. சுயமா எதுவும் செய்யல. அது போல நம்மளும் அனுதினமும் நம்மளோட சித்தத்தை ஆண்டவர்கிட்ட தெரிவிச்சு அதை கேட்காம ஆண்டவரோட சித்தத்துக்கு காத்திருந்து அதன்படி நம்ம நடக்கணும். நம்ம டெய்லி உம்முடைய சித்தம் தான் செய்யணும்னு சொல்றோம். ஆனா கூட நமக்கு என்ன தேவையோ அதை போய் கேட்டு இது எனக்கு செஞ்சிருங்க அப்படின்னு தான் நம்ம ப்ரேயர்ல கடைசியில கொண்டு வந்துடுறோம் நிறையா. அப்புறம் அந்த மாதிரி டே டு டே லைஃப்ல ஒர்க்ல வீட்ல எல்லாமே நம்ம அதுக்குள்ள வரும்போது நம்மளோட சித்தம் எதுவோ நம்மளோட தேவை எதுவோ அதை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆண்டவருக்கு நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நம்ம இந்த ஃபேமிலியில இந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ரிலேட்டிவ்ஸ் கூட பிறக்கணும்னு அவர் ஆல்ரெடி காட் பிளான்டு தான். அப்போ நமக்கு டில் டெத் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது இஸ் ஆல்ரெடி பிளான்டு. அதனால அவருக்கு தெரியும் அன்னன்னைக்கு நமக்கு என்ன தேவை இருக்குங்கிறது. ஆனா நம்ம போய் ஆண்டவர் உம்முடைய சித்தம் எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட தேவையை மட்டும்தான் கேக்குறோம். அது சொல்ற மாதிரி இருந்தது வெண்ணிலா. அப்புறம் இந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட அவரு சொல்றாருல, அஹ் இது ஒரு நிஜமா நடந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து சொல்றேன். அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட இவரு உன்னோட புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னா அவ எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றா. அப்ப இயேசு சொல்றாரு, உனக்கு ஆமா இல்ல, உனக்கு 5 பேர் இருக்காங்கல்ல, அதனால நீ எப்படி ஆல்ரெடி 5 பேர் இருக்காங்க, இப்போ நீ இருக்கிறது உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது என்ன நடந்ததுன்னா ஒரு ரியல் ப்ரேயர் மீட்டிங்ல அவர் பாஸ்டர் கிடையாது, ஒரு இப்படி பைபிள் படிச்சு ஆண்டவரை அறிஞ்சு எல்லாருக்கும் சொல்றவரு. அவர் ஆர்மில வேலை பார்க்கறாரு. அப்ப அது ஒரு ஃபேமிலி ப்ரேயர் மீட்டிங், எல்லாருமே இருக்காங்க. அதுல அன்னைக்கு அவர் மெசேஜ் கொடுக்கும்போது இந்த இந்த பேசேஜ் தான் கொடுக்கறாரு, மெசேஜா கொடுக்கறாரு. கொடுத்துட்டு அந்த வீட்டுல உள்ள சிஸ்டரை பார்த்து, ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த பேசேஜ் பேச சொல்றாருன்னு தெரியல, ஆனாலும் இன்னைக்கு எனக்கு இதான் சொல்லியிருக்காருன்னு இத சொல்றாரு. சொல்லிட்டு, சிஸ்டர் இது உங்க லைஃப் தானே அப்படின்னு கேக்குறாரு. அந்த சிஸ்டரும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக ஆமான்னு சொல்லிடுறாங்க. இது கருத்து என்னன்னா, இந்த சமாரிய ஸ்திரீ மூலமா நிறைய சமாரியர்கள் இவ ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஊர்ல போய் ஆண்டவரை பத்தி சொல்றா. அதன் மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. இதுதான் கருத்து. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்திட்டாரு, இந்த சிஸ்டரோட லைஃப குறிச்சு வெளிப்படுத்திட்டாருன்னு சொல்லி அதை ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல பப்ளிக்ல சொல்லி, அந்த ப்ரேயர் மீட்டிங்ல அந்த சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அத சொல்லிட்டு ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு அப்புறம் அந்த சிஸ்டர் கூட அவங்க வீட்ல யாருமே பேசல. அவங்க ஃபேமிலில இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது அவங்களுடைய பழைய லைஃப். அவங்க ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆண்டவருக்காக வாழ்றவங்க. அப்ப நம்ம ஒருத்தரை குறிச்சு ஆண்டவர் வெளிப்படுத்தினா அத எப்ப சொல்லணும், ஒன் டு ஒன்னா பேசியிருக்கணும். அந்த பர்சனல் ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா அதுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதை சொல்லி தனியா ப்ரேயர் பண்ணி இருந்திருக்கணும். இப்படி பப்ளிக்ல சொன்னதுனால அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு அப்புறம் லைஃபே டிசாஸ்டர் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஆண்டவர் நமக்கு ஏதாவது வெளிப்படுத்துறாரு ஒருத்தரை குறிச்சு, அவங்களோட பர்சனல் லைஃப பத்தி பேசுனாருன்னா ஒன் ஆன் ஒன் தான் நம்ம சொல்லணும். அந்த ஒரு ஞானம் நம்ம எல்லாருக்கும் வேணும். இந்த பேசேஜ் படிக்கும்போது பேரலா அந்த ஈவெண்ட்டும் ஞாபகம் வந்தது. சரி, அதையும் சொல்லிடலான்னு. ஆமென். ஆமேன், 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 ஆமேன். நல்லா சூப்பரா படிச்சிருக்கீங்க. ஆண்டவர் அழகாய் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். வேற யாராவது சொல்றீங்களா? இன்னைக்கு 2 பேருமே சொன்ன ஒரு வார்த்தை அற்புதமாக இருந்தது. யோவான் 6 38 39 ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல்
கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய விருப்பத்தின்படியோ நம்மளுடைய பெற்றோரின் விருப்பத்தைப்படியோ நேற்றைய தினத்திலே நம்ம பார்த்தோம், இந்த பூமிக்கு வரல. நம்ம இஷ்டப்படி நம்ம வாழவும் இந்த பூமிக்கு வரல. நம்மை படைத்த தேவாதி தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவும் அவர் விருப்பப்படி வாழவும் தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறோம். ஆமென். அதே மாதிரி அவர் எனக்கு தந்தவைகளில் என்ன நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்? நம்மளுக்கு குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவுகள், நண்பர்கள், வேலை, தொழில், பலன், ஆசீர்வாதம், சுகம், வசதி, வாய்ப்புகள், ஊழியம், உயர்வுகள், மேன்மை, அபிஷேகம், கிருபை, தரிசனம் எல்லாமே அவர் கொடுத்தது. ஆமேனா? அவர் தந்த ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, பிதா எனக்கு கொடுத்ததை நான் எதையுமே இழக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்திருக்கிற ஒருவரையும் அவர் இழந்து போக மாட்டேன் என்று ஆவியானவர் சொல்றார். ஆமேன், ஆமேன். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அவர் சித்தம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது மெசேஜ் அல்ல, இது நம்ம சகோதரிகள் சொன்னதுனால ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இந்த வார்த்தையை நான் படிக்கும்போதும் உணர்த்தினார். ஏன்னா அவர் தான் நம்மளை இங்கே பிறக்க வைத்திருக்கிறார். நம்மை குறித்துதான எல்லா திட்டங்களையும் அவர் ஏற்கனவே மகள் சொன்ன மாதிரி டிசைன் பண்ணிட்டாரு. அதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்குது. இதை நம்மளால மாற்ற முடியாது. தலைகீழாக நின்றாலும் அவர் சித்தத்திற்கு புறம்பாய் யோனாவை போல ஓடினாலும் அவர் விட மாட்டார். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இவர் என்னுடைய கணவரா வேணாம், மனைவியா வேணாம், என் பெற்றோரா வேணாம், இந்த உறவு வேணாம், நம்ம நினைச்சாலும் அது முடியாது. தேவன் திட்டம்தான் நிறைவேறும். ஆகாட்ட ஆண்டவர் சொன்ன மாதிரி நீ அடங்கியிரு. தேவ திட்டம் சித்தம் இதுதான் என்றால் அதற்கு மாறாக ஒன்றுமே செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. சிரமமாக இருந்தாலும் சிறப்பாக அவர் மாற்றுவார். அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்ததை நஷ்டப்படுத்தாதபடிக்கு சிறப்பாக நடத்த பழகணும். அன்னைக்கு சொல்றது, கணவரை பார்த்தாலே பிடிக்கல. அவங்கெல்லாம் பாருங்க, அவங்க கணவர்லாம் பாருங்க எப்படி அவங்க மனைவியை வச்சுக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமா கேட்டது கேட்காதெல்லாம் வாங்கி தர்றாங்க. சில கணவர் சொல்லுவாங்க, மனைவியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவங்களாம் பாரு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க, எவ்வளோ ஆக்டிவாக, எத்தனை அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வேலைக்கும் போகிறாங்க, வீட்டையும் பார்க்குறாங்க. இல்லை, கோபமாக வருது, எரிச்சலாக வருது. பிள்ளைகளை பார்த்தா அதுகளை பார்த்தாலும் கீழ்ப்படிதலே இல்லை. இந்த குடும்பத்தில் இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை, எப்போ பாரு பிரச்சனை, சண்டை, போராட்டம், நிம்மதி இல்லை என்றாலும் நம்ம சொல்லணும், என் பிதா என் கையில் என்னை நம்பி கொடுத்த ஒன்றையும் நான் இழக்கப் போவதில்லை. அது எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். எப்படிப்பட்டவர்களாய் அவர் சித்தம் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் அவர்களை அனுமதிக்கலாம். ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போதும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த காரியத்தை. 12 சீஷர்களை ஆண்டவர் தானே தேர்ந்தெடுத்தார். இது பரலோக திட்டம். 12 பேரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தினசாக இருந்தாங்கல்ல, கோணல் மாணலா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர். பேதுருலாம் நம்ம சொன்னாலே நம்ம உற்சாகமாயிருவோம். பேதுரு பேரை கேட்டாலே இல்லை, அவசர புத்தி. ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், வாய் கொடுத்து திட்டு வாங்குவார், டக்கு டக்குன்னு பேசி மாட்டிக்குவார். இல்லை, ஆண்டவர் தெரியாதுன்னு மறுதளிச்சாரு. மல்குஸுடைய கோபம் வெட்டிட்டாரு. தண்ணீரில் நடக்க பயந்து கீழே மூழ்க போகிறாரு. பயங்கரமான ஆள் அவர். இல்லை, அதே மாதிரி யாக்கோபு, யோவான் பார்த்தீங்கன்னா இடி முழக்க மக்கள். ஆண்டவர் அவங்க அந்த மக்கள்லாம் தப்பு பண்ணும்போது சொல்லுவாங்க, லூக்கா 9:54 இருக்கு, எலியா செய்தது போல வானத்திலேருந்து அக்கினி இறங்கி அவங்கள அழிச்சு போட எனக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. இல்லை, ஒரே அடி தான். அப்படிப்பட்ட 2 பேர் கூட இருந்தாங்க. பிலிப்பு பார்க்கும்போது ஆண்டவர் கூட இருந்தோம், பிதாவை எங்களுக்கு காண்பீங்கன்னு கேட்டார். இல்லை, தோமாவை பார்த்தா எப்போ பாரு சந்தேகம், பார்த்தா தான் நம்புவேன், கேட்டாதான் நம்புவேன், தொட்டாதான் நம்புவேன். அப்படிப்பட்ட ஒரு டைப்பு. இல்லை, யூதாஸை பார்க்கும்போது உறவா பணமா, ஆண்டவரா பணமா அப்படின்னு நினைக்கும் போது பணம் தான் எனக்கு முக்கியம், உலக ஆசீர்வாதத்தை எப்படி குறுக்கு வழியில் சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட இந்த சீஷர்களோடு தான் கர்த்தர் இருந்தார். உண்மைதானே? குழந்தைங்கள்லாம் அவரை பார்க்க வரும்போது அதட்டுறாங்க, ஐயாவை பார்க்க முடியாது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்லை, ஆண்டவர் நினச்சிருக்கலாம், ஆண்டவரே பிதாவே நானா இவங்களை கேட்டேன், நீங்கள் தானே கொடுத்தீங்க, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாய் இருக்கிறாங்களேப்பா. மோசே கேட்பார்ல, நானா இவர்களை பெற்றேன், ஏன் ஆண்டவரே என்னை போட்டு இப்படி படுத்துறாங்க எல்லாரும் சேர்ந்து. இல்லை, ஆண்டவர் நினைக்கிறாரு, 3 வருஷம் இவர்களோடு தான் நான் நடக்க போகிறேன், என்ன செய்ய போகிறாங்களோ அப்படின்னு அவர் அங்கலாய்க்காம அவர்களை மனதார நேசித்தார். அநேக விஷயங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறது அவங்களுக்கு புரியல, கற்றுக் கொடுக்கிறார், பொறுமையாக பதில் சொல்கிறார். யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பவன் என்று அறிந்தும் சிநேகிதனை கூப்பிடுறாரு. நம்ம குடும்பத்தில் நமக்கு விரோதமாய் தீங்கு பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன்,
இல்லை அவங்க இன்னும் நம்மளுக்கு பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சா நம்ம எப்படி அவங்களோடு கூட பழகுவோம், பேசுவோம் இல்லை? ஆனால் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் அறிந்திருந்த வசனம் சொல்லுதில்ல, அந்த மனிதர்கள் அத்தனை பேர் யார் விசுவாசிச்சாங்க, யார் விசுவாசிக்கல, யார் தன்னை காட்டி கொடுப்பான் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். அதனால இந்த மனிதர்களை நம்பி அவர் இணங்கலை, யாரையும் வெறுக்கலை, கசப்பை காட்டலை. ஏன்னா பிதா தந்தவர்கள் இவர்களை இழக்க விரும்பலை. அவர்களுக்காக நான் ஜெபிக்க மட்டும்தான் செய்வேன் என்று யோவான் 17 முழுக்க வாஸ்து பாருங்களேன். அழகா ஜெபம் பண்றாருங்க. பிதாவே, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயிற்று என்று அறிந்திருக்கிறேன். அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவைகளுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எப்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களோட போராட்டமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களை நினைத்து வருத்தப்படாத. ஏன் ஆண்டவரே உங்களோட கடைசி வரைக்கும் ஓடணுமா, என்ன பண்ண போறோன்னே தெரியலையே, புலம்பாத, நீ அவர்களுக்காக ஜெபிக்க மட்டும் செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த யோவான் 17:24 சொல்லுவாரு, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் கணவன்மார் இல்லை மனைவிகள் சொல்கிற காரியம் என்னன்னா, நீ நான் பரலோகம் போனால் நீ பரலோகம் போனீன்னா நான் அங்கே வரமாட்டேன் இல்லை, மாறி மாறி இங்கேயே என்னால் தாங்க முடியல உன்னோட, கண்டிப்பாக நம்ம வேற வேற இடம் தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா? அந்த ஒன்னஸ் இல்லை, அந்த ஐக்கியம் இல்லை. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவங்களும் இருக்கணும். இந்த ஆசை வரணும். நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அவர்களும் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கணும். ஈகோ இருக்கக்கூடாது. நான் பேச மாட்டேன், அவங்களா பேசட்டும். இந்த குணம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர்னால கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் கர்த்தர் சித்தம் என்றால் நம்மை தாழ்த்தி அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இறங்கி போவதனால நம்ம நம்மளே வேலைகளை செய்கிறனாலையும் தப்பில்லை. தேவன் ஆசீர்வதிப்பார். சிறப்பாக செய்வதற்கு கர்த்தர் நம்மை கொண்டுதான் சித்தம் வைத்திருக்கிறார். நம்ம சொல்லணும், என் குடும்பம் கர்த்தர் என் கையில் கொடுத்தது. அவர் என்னை சிக்க வைக்கல, சிறப்பா வைப்பார். ஆமென். சிக்க வைக்கல, சிறப்பா வைப்பார். ஏன்னா நம்ம தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் நம்மை தாங்கினவர், சுமந்தவர், தப்புவித்தவர். இனியும் தாங்குவாருங்க, ஏந்துவார், தப்புவிப்பார், இறுதி வரை நம்மை நடத்தி செல்வார். ஆமென் சொல்லுவோமா? அதனால ஆண்டவர் கொடுத்திருக்கிற உறவுகளை இழந்து போய்விடக்கூடாது என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதே மாதிரி தேவன் தந்த ஃபெல்லோஷிப் இது. ஆமென். இது யாரையும் இழந்து போகக்கூடாது. லூக்கா 15:28 ஆண்டவர் சொல்லுவார், என் பிதாவின் சித்தம் செய்கிற இவர்களே என் தாயும் சகோதரன் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். இது கர்த்தர் கொடுத்த உறவு, இது கர்த்தர் கொடுத்த குடும்பம். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். ஆமென். சகோதர சகோதரிகளாய் தாயும் பிள்ளைகளுமாய் நம்ம இருக்கிறோம். இந்த உறவு தேவன் தந்தது. இதுல ஒருவரையும் நம்ம இழந்து போகாதபடி அவர்களுக்காக ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும், ஒருவருக்காக மற்றொருவர் ஜெபிக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தைகள் அவரை போல மாறணும். என் இயேசுவை போல நம்மளும் சொல்லணும், பிதாவே, நீர் தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போவதில்லை, இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்பேற்பட்ட காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் இவங்க சொல்லும் பொழுது இந்த வார்த்தை என்னோடு கூட பேசியது. ஆமேன், 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 ஆமேன். அப்படி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையானவரே, எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பேச சித்தம் கொண்டதை கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் ஆவியானோருடைய சத்தம் மட்டுமே எங்களுடைய காதுகளில் துணிக்கட்டும்பா. நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரியை குறித்து ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல மெயினான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். அதே மாதிரி 5ஆம் அதிகாரத்திலும் 38 வருஷம் வியாதியாக இருக்கிற ஒரு மனுஷனை தேடி போகிறாரு. சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். அடுத்து அவனை ஒரு சர்ச்சில் பார்த்துட்டு சொல்கிறாரு, அதிக கேடானதொன்றும்
வராதபடி நீ பாவம் செய்யாத. ஆமென். அடுத்து 6 இதில் என்ன வந்து பாவம் செய்யாத அப்படின்ற ஒரு பரிசுத்தம், பாவம் செய்யாத. அடுத்து 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கேயும் நேற்றைய தினத்தில் ஆவியானவர் நம்மள்ட்ட பேசின மாதிரி பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது அப்படின்னு 4ஆம் வசனத்தில் இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, பாவத்திலிருந்து மீட்க பரிசுத்த ஜீவ அப்பமாய் தேவன் வானத்திலிருந்து நமக்காக கொடுக்கப்பட்டார். ஆமென். ஸோ இந்த காரியம் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு. அடுத்து வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். ஆமென். அது புளிப்பில்லாத அப்பம், மாசற்ற பழுதற்ற அப்பம். 48ஆம் வசனம் சொல்லுது, ஜீவ அப்பம் நானே. ஆமென். இது எல்லாமே இந்த 3 அதிகாரத்திலும் ஒரே காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நேற்றைய தினத்தில் ஆண்டவர் வந்து சொன்ன வார்த்தை ரட்சிப்பில் பரிபூரணம். இந்த 7 அப்படிங்கிற பரிபூர்ணத்திலிருந்து நம்ம தியானித்தோம். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அந்த ஜனங்களை பாவத்திலிருந்து, அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை விடுதலையை கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. ஸோ அதை நம்ம தியானித்தோம் இல்லையா? அழகாய் நம்ம எல்லா காரியங்களையும் இயேசுவானவருக்கு அடையாளப்படுத்தி அந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் கொண்டாடினதுக்கான காரணம் என்ன, எப்படி நம்ம வந்து அதை வந்து அனுசரிக்கணும், எப்படி சாப்பிடணும், இது எப்படி ஆயத்தம் பண்ணணும், இது எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாய் நம்மளுக்கு விளக்கி காண்பித்தார். அல்லேலூயா. இன்றைய தினத்தில் இந்த யோவான் 4, 5, 6 அதிகாரங்களை அப்படி நம்ம அப்படி கோர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை குறித்து நம்மளுக்கு ஆண்டவர் போதிப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆமென். பரிசுத்தத்தில் ஒரு பரிபூர்ணத்தை கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு பாடலும் அப்படியே தானே வந்தது இல்லையா? ஸோ பரிசுத்தம் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டும். அப்படிங்கிறதுனால பரிசுத்த ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லப்படுது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள், ஏனென்றால் நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்க. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் ஒருவரே நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நேற்று ரட்சிப்பில் பரிபூரணம், இன்று பரிசுத்தத்தில் பரிபூரணத்தை ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக இருக்கிறார். இது எப்படி நம்மளுக்கு வந்து 2வது பண்டிகையான புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு மேட்சா வரும் அப்படின்னீங்கன்னா, கவனிச்சிங்கன்னா மேட்சா வரும். ஆமென். ஆமென். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனுமாய் இருக்கிறார். நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பரிசுத்தம் பத்தாது. தேவன் எதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறார் யோசித்து பாருங்க. நம்ம ஆராதனையில ஆண்டவர் பேசினார்ல, எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள் ஒன்றுமே செய்யலை, ஆனால் ஆண்டவர் யுத்தம் செய்து அவர்களை அழகாய் அழைத்து வந்து இந்த 10 வாதைகளை அந்த இடத்துல கொடுத்து இல்லை கடைசி இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படியாய் செய்து பத்திரப்படுத்தி அவர்களை அழைத்து வந்தது பரிபூர்ணப்பட, ரட்சிப்பில் பரிபூர்ணப்பட. ஆமென். அதுதான் இன்றைய கடைசி நாட்கள்ல தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற காரியம். நீ ரட்சிப்புல பரிபூர்ணப்படணும். ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களா இருக்காதீங்க. ஆமென். இது விலையேற பெற்ற ரட்சிப்பு, யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பு. இது உதாசீனப்படுத்தாதீங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், இதுல நீ பரிபூர்ணப்படு என்று ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். விடுதலையாக்கி கொண்டு வந்ததன் காரணம் நம்ம ரட்சிப்பில் பரிபூர்ணம் அடையணும். 2வது நம்ம பரிசுத்தத்தில் பரிபூர்ணம் அடையணும். ஆமென். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அந்த 38 வருஷம் வியாதியாக இருக்கிற மனுஷனை பார்க்கும்போது ஆண்டு சொன்னார், அடுத்த குணமாயி சபையில் பார்க்கும்போது சொல்கிறல, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாத. நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகள், இழப்புகள், வியாதி, இது எல்லாவற்றிற்கும் மூல காரணம் பாவம் தான். இல்லை
அன்று சொல்றேன், நீ பாவத்தினால சம்பாதித்து கொண்ட பாவத்தினால வந்த விளைவுகள் இது எல்லாம் வந்து அன்று சொல்ற ஒன்று இது சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். நீ பாவம் செஞ்சீன்னா உனக்கு சாபம் தான் பின்தொடரும் இல்ல. அன்றைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். இதுக்கு ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பி அழுதாங்களாம். இஸ்ரேல் ஜனங்கள், அவரால் நடத்தப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், வல்லமையாய் ஆண்டவருடைய வல்லமையான கரத்தை பார்த்தவர்கள் புலம்பி அவங்க தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. காரணம் என்னன்னா, அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயாதிபதியாய் இருந்த காலத்துல பெலிஸ்தீருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்குது இல்லையா. இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் தான், தேவனை நன்றாய் அறிந்தவர்கள் தான். அப்படியே நம்மளை வச்சு நினச்சிட்டே வாங்கல. சொல்ல சொல்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவர்கள் தான், சபைக்கு போனவர்கள் தான், ஞானஸ்தானம் வாங்கினவங்க தான், காணிக்கை கொடுக்கிறவங்க தான், கிறிஸ்தவ பேரை வச்சவங்க தான் இல்லை. ஆனால் இங்கே போரில் பெலிஸ்தியர் முன்பு தோற்கடிக்கப்பட்டாங்க. கடும் தோல்வி. அவர்கள் எதிர்பார்க்கல. தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறாரே. நம்ம பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவனாக தானே இருக்கிறோம். அவர் தானே இவ்வளோ நாள் வழிநடத்திட்டு வந்தார். அவர் பேரை சொல்லி தானே இத்தனை பண்டிகைகளை கொண்டாடுறோம். ஏன் இந்த தோல்வி? புரியலை. ஒன்று ஒரு யோசனை உங்களுக்கு வருது. சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று நம்பி உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வராங்க. அநேகர் இன்றைய நாட்களில் செய்கிற காரியம் என்ன? கர்த்தர் நம்ம வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ மாட்டுறதுனாலையோ, ஏசாமி ஃபோட்டோவை டிசைனா இல்லை கலர் கலராக மாட்டி வைக்கிறதுனாலையோ, அதுக்கு ஒரு விளக்கு போடுறதுனாலையோ, ஜபமாலை வைக்கிறதுனாலையோ, எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றுறதுனாலையோ, இல்லை பைபிளை தலைமாட்டில் வச்சுட்டு தூங்குறதுனாலையோ நம்மளுக்கு விடுதலையும் நன்மையும் ஜெயம் கிடைக்கும் என்று நான் நம்பினோம்னா கண்டிப்பாக நம்மளை மாதிரி முட்டாள்கள் வேறு யாருமே கிடையாது. இவங்க அப்படி நினச்சாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். இதை கேள்விப்பட்ட பெலிஸ்தர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கலக்கம். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டப்பட்ட பாருங்க, ஒரு சத்ருவுக்கே ஒரு நடுக்கம். ஒரு பைபிளை கையில எடுத்தாலே அவனுக்கு ஒரு நடுக்கம். வாசிச்சா அது தியானிச்சா எவ்வளோ நடுங்குவான். யோசித்து பாருங்க. இங்க பெலிஸ்தர் பயந்து சொல்றான், ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கலையே. ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யாருன்னு கலங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் பெலிஸ்தர் தங்களை தாங்களே திடப்படுத்தி கொண்டு, பரவாயில்லப்பா அவங்க கடவுள் அவங்க கூட இருந்தா இப்போ என்ன பரவாயில்ல, நம்ம போய் என்ன பண்ணலாம், நம்ம போய் சண்டை போல, இப்படித்தான் பிசாசு வர்றான். அவனுக்கு பயம் வந்துடுது நம்மளை பார்க்கும்போது. காலையில் எழும்பும் போது ஐயோ எழும்பிட்டாங்களே, இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்களோ, எவ்வளோ நேரம் ஜெபிக்க போகிறாங்களோ, இன்னைக்கு உபவாசம் பண்ணிடுவாங்களோ, இன்னைக்கு கர்த்தரோடு கூட பேசிடுவாங்களோ, கர்த்தர் இவர்களோடு பேசிடுவாரோ, அவ்வளோ பயந்து கலக்கம் அவனுக்கு. காலையில் நம்ம எழும்பும் போதே, நம்ம 5 மணிக்கு ப்ரேயரில் உட்காரும் போதே நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஆனாலும் அவனுக்குள்ள தன்னை திடப்படுத்திக்கிறானா, பரவாயில்ல பார்த்துருவோம், இவங்களை எந்த வழியில் டிஸ்டர்ப் பண்ணலான்றதை நம்ம பார்த்துடலாம். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறாங்க, இவங்க ஜெபிச்சா தானே உங்களுக்கு வந்து பலன் வருது. ஜெபிக்க விடாமல் ஏதாவது ஒரு தடையை கொண்டு வந்துடுவோம், ஏதோ ஒரு ஃபோன் காலை போடுவோம் இல்லை. அந்த பிசாசு தன்னை திடப்படுத்திக்கிட்டு திரும்பவும் இஸ்ரேல் ஜனங்களோடு போருக்கு வராங்க. இந்த பயங்கர போரில் இஸ்ரேல் ஜனங்கள் நினச்சாங்க, நிச்சயம் தேவன் நம்மோடு கூட தான் இருப்பார். ஏன்னா நான் பைபிளை வச்சுருக்கேன் இல்லை, நான் காணிக்க போட்டுடுறேன், நான் வந்து வாரம் சர்ச்சுக்கு போயிடுறேன், நான் அனுதினமும் வேதம் வாசிக்கிறேன் இல்லை, அப்படி கத்தி 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 ஜெபம் பண்ணுறேன், உபவாசம்லாம் இருக்கிறேன், அதனால் கர்த்தர் என்னோடு கூட தான் இருப்பார். ஆனால் மாறாக இம்முறையும் தோற்று போய் நின்றார்கள். உடன்படிக்கை பெட்டியையும் அவங்க தூக்கிட்டு ஓடிட்டாங்க. இதை வச்சுட்டு தானே இத்தனை சீன் போடுறீங்க இல்லை, எங்களை பயமுறுத்துறீங்க அப்படின்னு அதை தூக்கிட்டு போயிட்டானா இல்லை. இதை நினைத்து தான் தேசமெங்கும் ஒரே அழுகை, கூக்குரல், புலம்பல், மிகப்பெரிய இழப்பு. மக்களுக்கு இன்னும் புரியல, ஏன் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தானே, ஏன் நமக்கு தோல்வி, ஏன் கர்த்தர் நம்மோடு கூட இல்லை, ஏன் நம்மளுக்கு உதவி செய்ய வரல. பிரச்சனை மேல பிரச்சனை. மற்ற ஜனங்கள் எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, வசதியாக இருக்காங்களே, ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்காங்களே, அழகாக பண்டிகை கொண்டாடுறாங்களே, நினச்சதெல்லாம் வாங்குறாங்களே. ஆனால் நம்மளால அப்படி இருக்க முடியலையே.
பிள்ளைகளுக்கு கேட்டதை கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோமே. இன்னும் நம்ம தரித்திரம் மாறலையே, பிரச்சனை மாறலையே, போராட்டம் மாறலையே, ஏன் தேவன் நம்மை கைவிட்டுட்டாரு இல்ல? எவ்வளவு வேதனைப்பட்டு அழுகிறோம்ல. நம்மளுக்கு ஏன் இந்த தோல்விகள், ஏன் ஏன் எதற்கு எப்படி எதனால் என்று புலம்பிக் கொண்டு இருக்கும் போது தான் சாமுவேல் என்றாய் சொல்லுவாரு, இங்க பாருங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு. எப்படி நீங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றீங்கன்னு நீங்களா நினைச்சிட்டு இருக்கிறீங்கப்பா. ஆனா ஒருத்தன் கூட இங்க முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடல. எல்லாம் நான் கூப்பிடுறதுனால வர்றீங்க, எல்லாம் வேற வழி இல்லாம வர்றீங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம, ஐயோ நம்ம ஜெபிக்கலைன்னா ஆண்டவர் திட்டுவாரே, நம்ம பரலோகம் போக முடியாது, நிர்பந்தத்தினால வர்றீங்க. மனசார முழு இருதயத்தோடு எத்தனை பேர் வந்தீங்க சொல்லுங்க? அவர் சொல்றார், முழு இருதயத்தோடு நீங்க கர்த்தரிடத்தில் திரும்பினால், ஆமென், ஒரு சின்ன இடம் கூட உங்களுக்குன்னு இருக்கக்கூடாதுப்பா. ஃபுல் ஹார்ட்டையும் எனக்குன்னு ஆசை, எனக்கு பிடிக்கும், எனக்கு வேணும், இல்லை என்னோடது, இது எதுவுமே எந்த ஒரு காரியத்துல நமக்கு சுய மாம்சம் இல்லாதபடி முழு இருதயத்தையும் கர்த்தரிடத்தில் நீ அர்ப்பணித்து நீ அவரை தேடினா என்றால், உன்கிட்ட இருக்கிற அங்கங்க ஒட்டிட்டு இருக்கிற அந்த அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உன் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, ஆமென், வலதுபுறம் இடதுபுறம் உன் இருதயம் திரும்பாம பின்னாடி பார்க்காம நேராக்கு கர்த்தரை நோக்கி. உன் கண்கள் அவரை மட்டும்தான் நோக்கி இருக்கணும். அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்யணும். அப்போது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். ஆமென் சொல்லுவோமா? யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்கும் சில மாம்சத்தின் கிரியைகள் நம்மகிட்ட ஒட்டி கொண்டு இருக்கிறது. பாவங்கள் இருக்கு, அந்தரங்கத்தில் செய்யப்படும் பாவங்கள் இருக்கு, மீறுதல் இருக்கு, அக்கிரமங்கள் இருக்கு. இல்ல, கவலைப்படுறதே பாவம்தான், விசுவாச குறைவே பாவம்தான். ஆமென். சில பேர் ஆண்டவரையும் விட முடியல. நம்ம இத்தனை நாளும் சடங்காச்சாரங்களையும் ஆச்சாரங்களையும் நம்பி அதை செய்து கொண்டு வந்தமே, அதையும் விட முடியல. எப்படி ஆண்டவர் உதவி செய்வார்? 4ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அடுத்து வரும் வசனங்கள்ல அவர்கள் உபவாசம் பண்ணி, ஹல்லேலூயா, இன்றைய நாள் அதற்காக தாங்க உபவாசம். இன்னும் நம்மளை ஆண்டவர் சரிப்படுத்தணும், இன்னும் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும், இன்னும் தேவனுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும்படியாய். அநேகர் பின்மாற்றத்துக்கு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்காய் அவர்கள் நிற்க முடியல. அது அந்த அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இல்லை. அப்படியே அசையுது, அசைஞ்சு அப்படி கீழே விழுந்துருது. சிலது பின்னாடி ஓடியே போயிடுது. பிரச்சனையை போராட்டத்தை பார்த்தோன்னே நம்ம எப்போ கர்த்தருக்குள்ள நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி கொள்கிறோமோ அப்போதான் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்க முடியும். அவர்கள் உபவாசம் பண்ணி நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அறிக்கை செய்து தேவனிடத்தில் மன்றாடினார்கள். சாமுவேலும் தேவனிடத்தில் அவர்களுக்காக வேண்டுதல் செய்ததின் நிமித்தம் கர்த்தர் மறுமொழி அருளி செய்தார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். அவருக்கு பிரியமான ஜெபமா இருக்கணும். ஆமென். நம்ம செய்யற ஜெபம் பிரியமான ஜெபமா இருக்கணும். எப்ப பிரியமா இருக்கும்? நம்ம முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு டோட்டல் சரண்டர் ஆயிடணும். ஆமென். ஒரு துப்பாக்கியை கொண்டு உங்க முன்னாடி நிப்பாட்டி ஹேண்ட்ஸ் அப்னோடனே கையை ஏன் தூக்குறோம்? டோட்டல் சரண்டர் பண்ணி என்ன வேணா சொல்லு, நான் செய்யறதுக்கு அடிமை இல்லை, கையை தூக்கிறோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு டோட்டலா அடிமை, நீ என்ன வேணா நீ செஞ்சுக்கலாம். ஆண்டவருக்கு முன்பாக அந்த கரங்களை தூக்கி, அதனால தான் நம்ம ஆராதிக்கும் போதும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கணும், செபிக்கும் போதும் கரங்களை உயர்த்தி செபிக்கும் போது அது எதை அடையாளப்படுத்துகிறது? ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை, டோட்டல் சரண்டர். ஆமென். நான் அப்படி தான் சரண்டர் ஆகிட்டு தான் இங்கே நிற்கவும் முடியும். ஆமென். நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான் எல்லாமே. அப்படி மட்டும் நீங்கள் உங்களுடைய குடும்பம் காலையில் எழும்பி இந்த கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து கிச்சனுக்குள்ளே போங்க. சமையல்லேருந்து பிள்ளைகளை அனுப்புறதுலேருந்து கணவனை அனுப்புறதுலேருந்து நீங்கள் போய் வேலையெல்லாம் முடித்து நைட்டு படுக்கைக்கு வர வரைக்கும் கர்த்தர் ஒரு போதும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். அந்த சரண்டர் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்குறார், முழு இருதயத்தோடு. ஆமென். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் மறுமொழி அருளி செய்கிற தேவன். உடனே திரும்பவும் ஏற்பட்ட பெலிஸ்தியர் இஸ்ரவேல் யுத்தத்தில் இப்போ அந்த சத்துரு எப்படி வருவான்? எங்க பாரு, உன்னோட ஆண்டவரும் கூட இல்லை சொல்லுவானா இல்லையா?
நீ வச்சிருந்த உடன்படிக்கை பெட்டியும் நாங்கள் திருடிட்டு ஓடிட்டோம். இனி எப்படி நீ ஜெயிக்க போற? உனக்கு யார் வந்து உதவி செய்ய போறா? இல்லை, அவங்களுக்கு தெரியல. வெளியில இருக்கிற காரியங்கள் இல்லைனாலும் உள்ள இருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் எங்களை சரி செய்து பரிசுத்தம் பண்ணி எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த யுத்தத்திற்கு வந்து நிற்க வைத்திருக்கிறார் சத்ருவேன்னு அவங்க சத்ருவை பார்த்து சொல்லியிருப்பாங்க. உண்மைதானே? உண்மைதானே? எத்தனை தடவை அவன் நினைப்பான், எத்தனை தடவை இந்த ஜனங்களை போட்டு ஒடுக்குனாலும் நெருக்குனாலும் இந்த ஜனங்கள் திரும்ப திரும்ப சண்டைக்கு வெக்கமே இல்லாம வர்றாங்களே, ஒண்ணுமே ஆகாம இருக்கிறாங்களே. இல்ல, நினைச்சிருப்பாங்கல்ல. மோசே அந்த சீனாய் மலையில அந்த முச்செடியில அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கும்போது வித்தியாசமா பாக்குறாரு. என்னடா, முச்செடியில அக்கினி எரியுது, ஆனா வேகாம இருக்கே அப்படின்னு சொல்லி அதை உற்று பார்க்க கிட்ட போறாரு. அப்பதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு, மோசே மோசேன்னு. அப்ப கண்டிப்பா அவர் கேட்டிருப்பார்ல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இது எப்படிப்பா, ஆச்சரியமா இருக்கு, இப்படி அக்கினி பத்திட்டு எரியுது, ஆனா எப்படி இந்த முச்செடி வந்து கருகவே இல்லை நினைச்சிருப்பார்ல. அப்ப ஆண்டவர் வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பார், மகனே இது உனக்கு ஒரு அடையாளம் தான், ஒரு அடையாளம். எப்படி இந்த முச்செடிக்கு அக்கினி எரிஞ்சும் இது பற்றி எரியாம காய்ந்து போகாம கரிய போகாம இருப்பதற்கு காரணம் கர்த்தராகிய நான் இது நடுவுல இருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர், தூதனானவர் நான் உள்ள இருக்கேன், அதனால இது எரியல, இது அழிஞ்சு போகல. ஆமென். அதே மாதிரிதான் அங்க இஸ்ரேல் ஜனங்களை போட்டு பார்வோன் எத்தனை ஒடுக்குனாலும் நெருக்குனாலும் அவங்கள போட்டு புழிஞ்சாலும் கசக்கினாலும் அவங்க ஒடுங்கி போகாம இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய தூதனானவர் நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், வாசம் பண்ணுகிறேன். ஆமேன் சொல்லிடுவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். அதுதாங்க இன்னைக்கும் நம்மளுக்கு நடந்திருக்கு. நம்மள இத்தனை சத்துருக்கள், இத்தனை போராட்டம், இத்தனை பிரச்சனை. யோசித்து பாருங்க. ஒவ்வொருத்தரையும் நான் இப்போ வந்து சாட்சி கேட்டேன்னா எவ்வளவு சொல்லுவீங்க இல்லை? நான் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து இல்லை, நான் வந்து சாக கடந்தேன், நான் ஆபத்தில் சிக்கியிருந்தேன், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு தடைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பாடுகள் மத்தியில் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோன்னா நமக்குள்ள இருந்த நம்ம தேவனாகிய கர்த்தர் நிமித்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சத்துரு நினைப்பான், இவங்களை என்ன போட்டு ஒடுக்குனாலும், எத்தனை முறை இவர்களுக்கு தோல்வியை தழுவினாலும் எழுந்து எழுந்து வந்து நிற்கிறாங்களே. இல்லை, அவனுக்கு தெரியல. ஆனா பின்புதான் புரிந்தது, இவர்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருப்பா, இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்போ புரிந்தது? அவங்க எல்லாம் அந்த யுத்த காலத்துல இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுகும் பொழுதுதான் அந்த சத்துருக்களுக்கு தெரிந்தது, இவர்களுக்குள்ள இருப்பது சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நாங்கள் இவங்களை யுத்தம் பண்ணி தோற்கடிச்சு அவங்க வரமாட்டாங்க நினச்சோம், உடன்படிக்கை பெட்டியை பிடுங்கினா வரமாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் இவங்க திரும்ப வந்ததை பார்த்து ஆச்சரியமா வந்து தோற்கடிக்கலாம், திரும்ப மறுபடியுமா இவர்களை வந்து முறியடிக்கலாம் நினச்சி போகும்போது தான் தெரிஞ்சது இவங்களுக்குள்ள இருந்து யுத்தம் பண்ணினது கர்த்தர் என்று. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த இடத்துல அவர்களுக்கு உதவி செய்தார், இறங்கி வந்து அவரே யுத்தம் செய்தார். அல்லேலூயா. ஆனால் எப்போ செய்தாரு? உண்மையான மன திரும்புதல், முழு இருதயத்தோடு உபவாசம் பண்ணி ஒரு சுத்திகரிப்பு, பரிசுத்தப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அஸ்தரோத்து பாகால்கள் விளக்கப்பட்டது. இல்லை, இருந்த மாம்சத்தின் கிரியைகள், எண்ணங்கள், பாவ சிந்தனைகள், இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஒதுக்கி வைத்ததுனால இது தேவையே இல்லை, தூக்கி வீசிட்டாங்க. எல்லாம் குப்பை மாதிரி இல்லை, தூக்கி வீசினதுனால ஆண்டவர் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை, விடுதலையை கட்டளையிட்டார். ஆமே. அப்பேற்பட்ட தேவன் இன்று நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிபூர்ணத்தில், பரிசுத்தம் என்ற பரிபூர்ணத்தில் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இந்த 7 பண்டிகைகளை குறித்து பரிபூர்ணமான காரியத்தில் இதில் 2வது பண்டிகை என்ன அப்படின்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஆமேன். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த 7 பண்டிகைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாரி, முதல் பண்டிகை பஸ்கா, 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது பண்டிகை முதற்கனிகளின் பண்டிகை, 4வது பெந்திகோஸ்தே பண்டிகை, 5வது எக்கால பண்டிகை, 6வது
பாவ நிவிர்த்தி பண்டிகை, 7வது கூடார பண்டிகை. இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இதில் 4 பண்டிகைகள் நடந்து முடிந்து விட்டது, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை வரைக்கும். இந்த எக்காலம், பாவ நிவர்த்தி, கூடார பண்டிகை இனி நடக்க போகிறது. அல்லேலூயா. இஸ்ரேல் நாட்டில் இந்த பண்டிகைகளை அவர்கள் ஆசரிக்கும் போது இந்த செப்பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 15 ஸ்டெப் ப்ராசஸ். இதில் வந்து 4 இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கப்பில் வந்து திராட்சை ரசத்தை அவர்கள் ஊற்றி அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து வித்தியாசமாய் அவர்கள் அந்த பண்டிகை அனுசரிப்பார்கள். ஒரு கப்பு திராட்சை ரசம் குடிச்சிட்டு கை கழுவுவாங்களாம், அடுத்து திரும்ப திராட்சை ரசம் குடிச்சிட்டு கீரை சாப்பிடுவாங்களாம், அடுத்து ஒரு திராட்சை ரசம் குடிச்சிட்டு அப்பம் சாப்பிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்களாம். இந்த 4 கப்பில் திராட்சை ரசம் இருக்குமா. இதில் 3 திராட்சை ரசத்தை அந்த கப்பில் இருக்கிறத குடிச்சிட்டு 1 மட்டும் குடிக்காமல் கீழே ஊற்றிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா, இதில் முதல் கப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸிங்காக, அதாவது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இதை எதை அவர்கள் எந்த வசனத்தை வைத்து இதை அனுசரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10:16 அனுசரிக்கிறாங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. ஹல்லேலூயா. இந்த இரத்தத்தின் ஐக்கியம், சரீரத்தின் ஐக்கியம், இது எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவை அடையாளப்படுத்துகிறது. அப்போ ஆண்டவரோடு கூட இந்த உறவு நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் வந்துவிடும். அப்படிங்கிறதுக்காக இதை அடையாளப்படுத்தும்படியாக இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை அவர்கள் அந்த இருக்கக்கூடிய திராட்சை ரசத்தை குடிக்கிறாங்க. 2வது கப் ஆஃப் ராத், அதாவது உக்கிரத்தின் கோபத்தின் பாத்திரம். இதற்கு என்ன வசனம் அப்படின்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இந்த கப்பு திராட்சை ரசத்தை இந்த இஸ்ரவேலர்கள் குடிக்காம இதைத்தான் கீழே ஊற்றுவாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, எகிப்தினுடைய வாதைகள் எதனால் வந்தது? தேவ கோபத்தினால் வந்தது. இது இவர்களை மேற்கொள்ளாம இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை நினைவு கூறும் விதமாக இதை செய்கிறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தை நமக்காக கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் இந்த பாத்திரம் தான் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது. ஆமென். நம்மேல் இருக்கும் பிதாவின் கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். இந்த கோபத்தின் பாத்திரத்தை அனைவருமே அது கீழே தான் கொட்டிடுவாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து தான். இந்த பாத்திரத்தை குறித்து தான் கெத்சமனே தோட்டத்தில் பேசினார். அதனால தான் நம்ம அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் அனுபவித்தார். ஆமேன். அடுத்ததாய் கப் ஆஃப் சால்வேஷன். ஆமேன். ரட்சிப்பின் பாத்திரம். இதை வந்து சங்கீதம் 116:13 சொல்லப்படுது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இந்த ரட்சிப்பு கிருபையினால் கிடைத்தது என்பதற்காக இந்த ரட்சிப்பை கொடுத்த தேவனை மகிமைப்படு படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். ஆமேன். இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதிலே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த லூக்கா 22 15 20 வரைக்கும் அந்த ராபோஜனத்தில் ஆண்டு சொல்லியிருப்பார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் போது தேவன் பானம் பண்ணுவார் என்பதாக. ஆமேன். ஸோ இந்த காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு காண்பித்திருக்கிறார். இந்த பண்டிகை நாட்களில் இவர்கள் இந்த திராட்சை ரசத்தை குடிப்பது வழக்கம். ஸோ இந்த புளிப்பில்லாத பண்டிகை இந்த காரியத்தை நம்ம தியானிக்கும்படியாக யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 15 20 வரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம நேற்று பார்த்தோம், ஆபிப் மாதம் 14ஆம் தேதியில தான் பஸ்காவை அவர்கள் அனுசரிக்கிறாங்க. அதாவது அவர்களுடைய கேலண்டர் படி, லூனார் கேலண்டர். ஸோ அந்த கேலண்டர் சந்திரனை மையப்படுத்தி அவர்கள் வந்து வைப்பாங்க. அப்போ வியாழக்கிழமை தான் பஸ்கா. ஓகேவா? வெள்ளிக்கிழமை ஆமாம் என்ன பண்ணுறாங்க, இந்த புளிப்பில்லாம் அப்போ
பண்டிகை. சனிக்கிழமை தான் அவங்களுக்கு பரிசுத்த ஓய்வு நாள். நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வைக்கிறோம்ல, அவங்களுக்கு சனிக்கிழமை. ஸோ இது எல்லாமே அப்படியே ஒரு நாள் முன்னாடி அவங்களுக்கு வரும். இந்த நாட்களில் ஆபிப் மாதம் 15ஆம் தேதி, அதாவது இன்று தான் அவங்க வந்து 2வது பண்டிகை, புளிப்பில்லா பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. ஒரு வாரம் 7 நாட்களும் புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் சாப்பிடணும். ஆமேன். ஸோ புளிப்பில்லா அப்ப பண்டிகை குறித்து யாத்திராகமம் 12:15-20 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளிலும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதல் நாளே நீக்கிரணும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதுக்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகியால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கினா அடுத்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 15ஆம் நாள் தொடங்கி 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படல் ஆகாது. எவனாயிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் அந்த ஆத்மா இஸ்ரவேல் சபையிலே இராமல் அற்புண்டு போவான். பஸ்காவிற்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கிறது. ஆனால் பஸ்காவிலேயே அவங்க புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரையோடு சேர்த்து அவங்க அனுசரிச்சாங்க. ஆமென். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார். இதே லேவியராகமம் 23:6 சொல்லப்படுது. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதில் ஹீப்ரூவில் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு என்ன வார்த்தை சொல்லப்படுது அப்படின்னா ஹேக் ஹமோட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்கிலீஷில் அன்லீவன் பிரெட், புளிப்பில்லா அப்ப பண்டிகை. ஆண்டோடைய கட்டளை என்ன? முதல் நாளில் நீ புளித்த மாவை உங்கள் வீட்டிலேருந்து அகற்றணும். ஆமேன். அதே மாதிரி முதல் நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் புளித்த மாவை நீ சாப்பிட்டினா இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து வெளியேற்றப்படுவ. அதே மாதிரி முதல் மற்றும் 7ஆவது நாளில் சபை கூடி வரணும். இந்த நாளில் தான் தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினார். இதை நினைவு கூறும்படியாக நீ ஆசரிக்கணும். ஆமேன். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது இயேசுவின் சிலுவை மரணத்தை, அவருடைய இரத்தத்தை, அந்த இரத்தத்தின் மூலமாய் கிடைத்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக. ஆமேன். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து நம்மை மீட்டு விடுதலையோடு வாழ செய்யும்படியாக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. 2வது புளிப்பில்லா அப்ப பண்டிகை எதற்கு அடையாளப்படுத்துகிறதுனா இயேசு கிறிஸ்துவை, அவருடைய உடல் அடக்கம் பண்ணப்படுதலை, நமக்காக அவர் மரித்துட்டாரு, அவர் அடக்கம் செய்யப்படுதலை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதாவது இந்த பாவ சரீரம் செத்து போயிடணும். ஆமேன். நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பாவங்களும் உரியப்பட வேண்டும், செத்து போகணும், பரிசுத்தமாய் உயிர்ப்பிக்கப்படணும். ஸோ இதைத்தான் நீங்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை நமக்கு அதை உணர்த்துகிறதா இருக்கிறது. ஏனென்றால் புளிப்பு என்பது பாவத்திற்கு அடையாளம். எகிப்துங்கிறது பாவம் உலகத்திற்கு அடையாளம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ எகிப்தை நினைக்காத. நான் உங்களை நடத்தி கூட்டிட்டு வரும்போது நான் எகிப்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அதை சாப்பிட்டேன் சொல்லாத. ஆண்டவரை எரிச்சல் படுத்துகிற காரியம். நீ பாவத்தில் இருக்கும்போது நீ செய்த காரியங்களை பெருமையா நீ சொல்லும் பொழுது அது ஆண்டவரை எப்படி கோபப்பட வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறிப்பது புளிப்பில்லாத அப்பம். ஆமேன். எகிப்தை விட்டு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால அந்த ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள், பாதுகாத்து தேவன் அவர்களை மீட்டு கொண்டார். அதற்கு பின்பு இந்த புளிப்பை விளக்குகிறார். நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ. உன்கிட்ட பாவம் என்ற அந்த கசடு, அந்த புளிப்பு உனக்குள்ள இருக்கக்கூடாது. அது இருந்தால் உன்னோடு கூட நான் சேர்ந்து வர முடியாது. தேவன் சொல்கிற இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அன்றைய நாட்களிலும் மட்டுமல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமேன். இந்த பாவத்தை குறித்து தியானித்தோமே, இதுதான் இந்த புளிப்பு. ஆமேன். இது நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். இந்த 7 நாட்கள் மட்டுமல்ல,
இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 7 நாட்கள் புளிப்பை விளக்கினார்கள். ஆனா தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது தேவனுடைய வருகை மட்டும் இல்லைன்னா நம்மளுடைய மரணம் மட்டும். இந்த புளிப்பு உனக்கு ஆகவே ஆகாதுப்பா, உன் குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. ஆமென். அதனாலதான் 1 கொரிந்தியர் 5:7-8 வாசித்து பாருங்களேன். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோடே பண்டிகைகளை ஆசரிப்பீர்களாக. ஆமென் சொல்லலாமா? நம்ம பண்டிகை ஆசரிக்கிற நாட்கள்ல நம்ம இப்ப இந்த 7 நாட்கள் நமக்கு பண்டிகை தான். ஆமென். பழைய புளித்துமானா என்னது? துர்க்குணம் பொல்லாப்பு இதை நீக்கி போடு, இது உன்னோட்ட கூட வரக்கூடாது, இது வேண்டாம். ஆமென். மாம்சத்தின் கிரியைகள் வேண்டாம், உன்கிட்ட இருக்கிற எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வேண்டாம். புளிப்பில்லாத அப்பமாய் நீ அனுசரிக்கணும். துப்புரவு உண்மை இது வேணும், பரிபூர்ண பரிசுத்தம் வேணும். அதனாலதான் 7 நாட்கள் புளிப்பில்லா அப்பத்தை புசிக்கிறாங்க. அந்த இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற அரேபியர்கள் கூட இந்த 7 நாளும் புளிப்புள்ள அப்பத்தை விற்க மாட்டாங்களாம். ஏன்னா இந்த யூதர்களுடைய பண்டிகையை அந்த அளவுக்கு அவங்க கனப்படுத்துறவர்களா இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு விளையாட்டு மாதிரி பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்களாம், புளிப்புள்ள பண்டங்க இதை அப்பத்தை அங்கங்கே ஒளிச்சு வச்சுருவாங்களாம். பிட்டு அங்கங்கே வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம், ஹைட் அண்ட் சீக் மாதிரி எங்கெங்கே ஒளிஞ்சிருக்கு போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வர வச்சு அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குற மாதிரி, இது ஒரு கேம் மாதிரியும் எடுத்துகிட்டு வர வச்சு அதை கொண்டு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறது. நீ எப்படி இந்த புளிப்பெல்லாம் கர்த்தர் இந்த 7 நாட்கள் விளக்க சொன்னாரோ அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற பாவம், நீ கோப்படுறீல, நீ எரிச்சல் ஆகுறீல, நீ பொய் சொல்றீல, நீ திருடுறீல, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ விளக்கிடணும். ஏன்னா நம்ம தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நம்ம மத்தியில உலாவணும்னா நம்ம பரிசுத்தமா இருந்தாதான் நம்ம வீட்டுக்குள்ள வருவாரு, நம்ம கூட இருப்பாரு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வரமாட்டாரு. இது முன்னாடியே நடந்துச்சுப்பா. இல்ல எத்தனை காரியங்கள் நம்மளுக்கு எக்ஸாம்பிளா ஆண்டவர் நம்மளுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரிடத்துல சமூகத்துல உட்காரவே முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் நீ நீக்கணும். யோசித்து பாருங்க, இந்த அப்பம் பிரெட்டு இது எல்லாத்தையும் புளிக்க செய்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈஸ்ட் இல்லையா? ஒரு இத்தினூண்டு போட்டிங்கன்னா போதும், ஒரு பிஞ்ச் அப்படின்னுவாங்க, இவ்வளோ போட்டால் போதும், அதை உப்பிக்கிட்டு வரும் இல்லை, புளிச்சு போயிடும். இல்லாட்டி அது போடலைன்னா அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். இதைத்தான் இஸ்ரவேலர்கள் 1 வாரம் வரைக்கும் அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்களாம். ஆமென். ஆமாம். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் என்ன அப்படின்னா, சின்ன பாவம் மிகப்பெரிய காரியத்தை, பாதிப்பை கொண்டு வந்துடும். குட்டி பாவம் தானே, இதில் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது மிகப்பெரிய ஒரு அழிவையே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார் மத்தேயு 16:11, பரிசேயர் சதுசேயர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்க. சின்ன தவறு தானே அப்படின்னு அலட்சியமாக இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்க வச்சிரும். நான் குட்டீஸ்க்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்கேன், அது எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பெரிய மரம் இருந்துச்சான். அந்த மரம் ரொம்ப அழகாக இருக்குது, அதை சுற்றி ஒரு பெரிய வேலி இருக்குது. திடீர்னு பயங்கரமாக காற்றடிக்குது, மரம்லாம் அப்படியே அசையுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குட்டி வண்டு அந்த மரத்துக்கு அடியில் கேட்டுச்சா, மரமே இப்போ பயங்கரமாக காற்றடிக்குது, மழை பெய்யுது, என்னால் வெளியில் போக முடியல, எங்கள் வீடு கொஞ்சம் தூரம் போகணும், அதனால் நான் உன் மரத்துக்கு கீழே அந்த வேர்கிட்ட ஒரு இடத்துல ஓரமாக ஒதுக்குப்புறமா நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு நான் எந்திரிச்சு போயிட்டுமா மழை நின்னோடனே அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த மரமும் ஓகே குட்டி வண்டு தானே, அது என்ன பண்ணிட போகுது, சரி பாவம் அதுக்கு ஒரு அடைக்கலம் கொடுப்போமேன்னு சொல்லி அதுவும் ஓகேன்றுச்சான். உடனே அந்த வண்டு போய் அந்த மரத்தோட வேரில் போய் உட்காந்துச்சு. அது ராத்திரி ஃபுல்லாக அங்கே தங்கிருச்சு. மரம் மழை விடவே இல்லை. பார்த்தா அது தங்குனது தான் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தையோடைய தன்மையை, அது என்னமா இருக்குது, கொழு கொழுன்னு இருக்குது, வேரெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது, பட்டையெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மரம் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா, நம்மளுடைய எல்லா உறவுகளுக்கும் கிடச்சிச்சின்னா, நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மரத்தில் இங்கேயே வாழ்ந்துடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அதுக்கு. வந்தோடனே அடுத்த நாள் காலையில் அது கிளம்பி
ஆமாம், தேங்க்யூ பை பைன்ட்டு கிளம்பி போயிடுச்சு. போயிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்துச்சு. கூட்டிகிட்டு வந்தோடனே அந்த மரம் கேட்டுச்சு, என்ன இப்போ நீ வந்துட்டு எல்லோரும் கூட்டிகிட்டு வந்திருக்க? இல்லை இல்லை, அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்ட்டு வந்தோம். ரொம்ப இருட்டாயிருச்சுல, அதனால் நாங்கள் இங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போயிடுறோமே அப்படின்னுச்சான். உடனே அதுவும் ஓகே, மரமும் இன்னசென்ட்டாக ஓகே. அப்புறம் பார்த்தா அந்த கூட வந்தவங்க ஒரு 40 பேர் எல்லாம் சேர்ந்து, ஆமாம், எல்லா பக்கமும் அப்படியே சுற்றி பார்த்து எந்தெந்த இடத்த அட்டாக் பண்ணால் இந்த மரம் வந்து சீக்கிரம் சாஞ்சு விழுந்துரும், நம்மளுக்கு வந்து நல்ல உணவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் பைன்ட்டு போயிட்டாங்களாம். போனவங்க இந்த மரத்துக்கே தெரியாமல் கூட்டம் கூட்டமாக அத்தனையும் வந்துச்சுங்களாம். அத்தனை வண்டுகளும் வந்து அந்த மரத்தை அப்படியே சுற்றிருச்சான். சுற்றி எல்லாம் இந்த மரத்துக்கு அது புரியல. ஏன்னா நம்ம வந்து ஒன்றை தான் விட்டோம், அடுத்து 10 வந்துச்சு, இப்போ ஒரு கூட்டமாக, ஒருவேளை நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சி அதை கவனிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாட்கள் ஆக ஆக நேரத்தில் அதுக்கு ஒரு வலி வர ஆரம்பிச்சிச்சான். என்னடா சம்மந்தம் இல்லாமல் வலிக்குது, சம்மந்தம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கே, ஏதோ பண்ணுதே, தலை சுற்றுதே, வாந்தி வருதே, என்னமோ செய்தேன்னு அது நினைக்கும் போது தான் இந்த கீழே இருந்து இந்த வண்டுகள் அத்தனையும் அந்த வேரை அப்படியே கடிச்சு ஃபுல்லாக அந்த மரத்தை அடியோடு சாய்ச்சிருச்சுக்கலாம். யோசித்து பாருங்க, ஒரு குட்டீஸ்க்கு சொன்ன ஒரு சின்ன கதை தான். ஒரு சின்ன பாவம் தானே, சின்ன கோபம் தானே, சின்ன எரிச்சல் தானே, சின்ன பொறாமை தானே, சின்ன பெருமை தானே, இல்லை சின்னதாக தானே அவங்கள வந்து நம்ம குறை சொன்னோம், குற்றம் சொன்னோம் அப்படின்னு நீங்கள் அலோ பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாதி வேரோடு அழித்து விடும். ஆமேன். சின்ன கோபந்தான் மோசையை கானானுக்குள்ளே போக விடாமல் தடுத்துச்சு, இல்லை சின்ன சின்ன காரியங்கள். ஒவ்வொருத்தரும் வேதத்தில் தெய்வ மனிதர்கள் அவங்க இழந்து போனதை பாருங்களேன். ஒவ்வொரு காரியம் எல்லாம் ஒரு சின்ன ஒரு சிம்பிளான விஷயந்தான், ஆனால் அது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரு தடையாகவே மாறிடுச்சு, இல்லை? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு வேதத்தில் 5 வித புளித்த மாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. 3 புளித்த மா ஆண்டவர் சொல்லியிருப்பார், 2 அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காண்பித்திருப்பார். அது பார்த்திங்கன்னா பரிசேயர்களுடைய புளித்தமா, லூக்கா 12:1 எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளலாம். சதுசேயர்களுடைய புளித்தமா மத்தேயு 16:6 இருக்குது. இந்த 2 பேரும் சேர்ந்து ஆண்டவர் சொன்னதை இப்போ வாஸ்தவம். மத்தேயு 16:11 இருக்குது. இவங்க என்னங்க செஞ்சாங்க, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, இவங்களை குறித்து ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, இவங்க மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கூடயே தான் இருப்பாங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம கூட தான் இருப்பாங்க. மதிகேடாய் நடக்கிறவர்களாக இருப்பாங்க. அதாவது குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனாகவே இருப்பாங்க. தற்பெருமை பிடிச்சவங்களா இருப்பாங்க. தனக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்களாம் ஒன்றுமே கிடையாது, இல்லை நம்மளெல்லாம் வந்து ஏளனமாக பார்க்குறது, வேஸ்ட்டாக பார்ப்பாங்க. அது மாதிரி விரியன் பாம்புடைய நஞ்சுடையவர்களாய் பேசுவாங்க. அவங்க பேச்சிலேயே அப்படியே விஷத்தை கக்குற மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி குற்றம் சொல்கிறது, குறை சொல்கிறது, இல்லை அது மாதிரி சடங்காச்சாரத்தை நம்மளுக்கு அப்படியே உள்ளே கொண்டு வர்றதே. செவ்வாய்க்கிழமை நம்ம இங்கே நீ கல்யாணம் வைக்கலாமா, இல்லை ஃபங்க்ஷன் இப்படி பண்ணலாம், சனிக்கிழமை நீ வீடு கிரக பிரவேசம் பண்ணலாமா, இல்லை 4 நட்சத்திரம் நேரம் கிழமை இது எல்லாத்தையும் உள்ள ஆமாம் அப்படி கொண்டு வருவாங்க. பயங்கரமாக நம்மளை வந்து அப்படியே மாற்றுறது, கடவுள்கிட்ட இருந்து அப்படியே விளக்குற மாதிரி, இல்லை அநேக காரியங்களை நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம இது வந்து வழியாக பாரம்பரியமாக இது பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை இது வந்து நம்ம வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி அநேக காரியங்கள் உள்ள சொருகிறவங்க இவங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கிறார். அடுத்து ஏரோதின் புளித்த மாவை குறித்து மார்க் 8:15 ஏரோதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல, நரி, அந்த நரிக்கு போய் சொல்லு, நான் இன்னைக்கும் நாளைக்கும் எப்போ இங்கே தாண்டா இருப்பேன், நீ போய் சொல்லு அந்த நரிட்டன்னு சொல்லுவார். நரினாவே நம்மளுக்கு தெரியுது தந்துரும்ல, எப்படா இவங்களை வலையில் சிக்க வைக்கலாம், எப்படா இவங்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விடலாம், கோல் சொல்லலாம், இல்லை இவங்க குடும்பத்தை பிரிக்கலாம், இப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க, வருவாங்க, நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் எச்சரிக்கையாயிரு. அடுத்து சட்டத்திட்டம் என்னும் புளித்த மாவு கலாத்திய சபைக்கு 5ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா வரும். ஒரு அடக்குமுறையில் நான் அந்த சட்டத்தை வந்து உள்ள புகுத்துற ஒரு காரியம், இல்லை ஒரு டாமினன்ட் கேரக்டர். அதாவது சட்டம் செய்யாததை சத்தியம் செய்து முடிக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அடுத்ததான் விபச்சாரம் என்னும் புளித்த மாவு 1 கொரிந்தியர் 5:1-7 அதில் ஆரம்பமே விபச்சாரத்தை குறித்து, வேசித்தனத்தை குறித்து தான் வரும். ஜாக்கிரதையாயிரு. அந்த நாட்களில் விபச்சாரம் போய் பண்ணாதான் பாவம், இல்லை இப்போ இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம்,
கேர்ஃபுல்லாரு, எச்சரிக்கையாயிரு, விக்கிர ஆராதனைக்கு விலக்கி ஓடு. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். ஆனா தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து புளிப்பில்லாத அப்பமாய், இன்னும் பாவமற்றவராய், புளிப்புன்னா என்ன சொன்னோம்? பாவம் இல்லையா? இந்த பாவம் இல்லாதவராய், மாசற்றவராய், பரிசுத்தராய், ஒரு பரிசுத்த அப்பமாய் இந்த பூமிக்கு வந்தாருங்க. பரிசுத்தமாய் பிறந்தாரு, பரிசுத்தமாய் வாழ்ந்தாரு, பரிசுத்தமாய் இல்ல புளிப்பில்லாத அப்பமாய் கடைசி வரைக்கும் இருந்தாரு. 1 யோவான் 3:5 சொல்லப்படுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டுன்னு எவன் குற்றப்படுத்த முடியும்னு ஆண்டவரே கேட்பார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவம் இல்லாத தகப்பன் இந்த உலகத்திற்கு ஒரு அப்பமாய், புளிப்பில்லாத அப்பமாய் இறங்கி வந்தார். அதைத்தான் நம்ம யோவான் 6:48 வாசித்தோம். ஜீவ அப்பம் நானே, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், புளிப்பில்லாத அப்பமாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். அங்கே பஸ்கா ஆடு ஒரு பழுதற்ற உயர்குல ஆடை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இல்லை ஒரு உயர்குல ஆடாக பெத்லஹேமில் பிறந்தார். பெத்லஹேமில் ஒரு பெஸ்ட்டு வார்க்கோதுமை கிடைக்கிற இடம். இல்லை நீங்கள் அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா, பழுதற்ற உயர்குல பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்பமாகிய இயேசு கிறிஸ்து, அதாவது புளிப்பில்லாத அப்பமாகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தின் வீடாகிய பெத்லஹேமில் பிறந்தார். ஆமென். பரிசுத்தமுள்ள ஜீவ அப்பமாக வந்தார். ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தார். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தாங்க அடிக்கப்பட்டார். ஆமென். நேற்றைய தினத்தில் அதை நம்ம தியானித்தோம். இந்த பண்டிகை நாளில் அவங்க நினைக்கிறாங்க, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டுட்டாரு, இங்கே பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க யூதர்கள். அப்போ அவங்க நினைக்கிறாங்க, அடுத்த நாள் என்ன நாள்? இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வந்தாச்சு. ஸோ இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளில் புளிப்புள்ள காரியங்களை, தீங்கான காரியத்தை விலக்கி போடணும். அதுதான் இவங்களை பண்டிகையில் இவங்க அனுசரித்து வருகிற காரியம். ஏன்னா அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை அனுசரிக்கணும். அதனால இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, சிலுவையில் அறையப்பட்ட இந்த 3 பேரையும் எப்படியாவது ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இவங்க புளிப்பில்லா அப்ப பண்டிகை இந்த இடத்துல கொண்டாட வேண்டும். இதுதான் யோவான் 19 நீங்க வாசித்து பாருங்களேன், 31 33 வரைக்கும். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியால், அவங்களுக்கு அது சனிக்கிழமை, நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை, உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு, பாருங்களேன், அந்த ஓய்வு நாளில் சிலுவையில் அந்த உடல்கள் இருக்கக்கூடாது. யூதர்கள் உடனே ஓடி வந்து பிலாத்துவினிடத்துல போய் சொல்கிறாங்க, அவங்களுடைய கால் எலும்புகளை முறிச்சு, அவங்களாம் இன்னும் சாகிற மாதிரி தெரியல, கால் எலும்புகளை முறிச்சு உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டு கொண்டார்கள். ஆமேனா. அந்தபடி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளை எல்லாத்தையும் அவங்க 2 பேர்த்தோடைய தான் முறிச்சு போட்டாங்க. ஆனால் இயேசுவின் இடத்துல வரும்பொழுது அவர் மரித்திருக்கிறதை, நீங்கள்லாம் என்னை சாகடிக்கணும்னு இல்லைப்பா, நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும், நானே பிதாவினிடத்தில் ஆவியை ஒப்பு கொடுத்துட்டு நானே பிதாவினிடத்துல போயிடுவேன். அவருடைய கால் எலும்புகளை முறிக்கலை. அது தீர்க்க தரிசனமாய் சங்கீதத்தில் வருது. ஆமே. பஸ்கா அன்று அடிக்கப்பட்டு அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாளில் அந்த கல்லறையில் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினாங்க. ஆமே. இந்த 2 கல்வருடைய கால் எலும்புகளை முறிச்சாங்க. ஏன்னா மறிக்க டைம் ஆகும். இந்த புளித்து போன காரியங்களை, தீங்கான காரியத்தை வேகமாய் ரிமூவ் பண்ணுறாங்க. ஆமேன். இயேசுவோ தம் ஆவியை ஒப்பு கொடுத்து, பிலாத்துவே ஆச்சரியப்படுறாரு, எவ்வளோ சீக்கிரத்தில் அவர் இறந்து போயிட்டாரு இல்லை, யாரும் அவரை கொல்லலை. இந்த மனு குலத்திற்காக வந்த தேவன், பரிசுத்தமான கர்த்தர், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், இப்ப பாவமானவராக எப்படி புளிப்புள்ள அப்பமாக வந்தாரோ, இங்க புளிப்புள்ள அப்பமாய் மாறி நமக்காக சிலுவையில் அன்றைய நாளில் தொங்கினதுனால அவருடைய உடலை கல்லறையில் வைக்க அனுமதி கேட்டாங்கங்க. யோசித்து பாருங்க, யூதர்கள் பொறுத்தவரையில் அவர் தீட்டாய் பார்க்கப்பட்டார், ஒரு புளிப்புள்ள அப்பமாய் பார்க்கப்பட்டார்,
புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்ட்டு நாம பார்த்து இவர் சொன்னாரே, இப்ப இவரே புளித்த அப்பமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏளனமாய் பார்க்கறாங்க. அவங்களுக்கெல்லாம் புரியல. வேதத்தின்படி உலகத்தின் பாவத்தை தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டபடியினால், நம்ம அத்தனை பேருடைய உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டபடியினால தான் புளிப்பில்லாத அப்பமாய் இருந்த இயேசு கிறிஸ்து, பரிசுத்தராய் மாசற்றவராய் இருந்த இயேசு இப்ப புளிப்புள்ள அப்பமாய் நமக்காக மாற்றப்பட்டார். புளிப்புள்ள அப்பமாய் மாற்றப்பட்டபடியினாலே அப்புறப்படுத்தப்படுகிறார். உங்களுக்காய் எனக்காய் புறக்கணிக்கப்படுகிறார், அலங்கோலமாக்கப்படுகிறார், உதாசீனப்படுத்தப்படுகிறார், அவமானப்படுத்தப்படுகிறார், காரி துப்பப்படுகிறார். எல்லாம் புளிப்புங்க, எல்லாம் பாவம். அவங்க பார்க்கறது டோட்டல் பாவம் இல்ல, இது வேஸ்ட், இது ஒன்றுக்கும் உதவாது, இது தேவையில்லை, இவர் அசட்டை பண்ணப்பட்டார். ஆச்சரியமா ஏசாயா 53:3 சொல்லப்படுது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். ஏன் அன்னைக்கு புளிப்பில்லாம் அப்ப பண்டிகை அவங்க கொண்டாடணும், அப்போ புளிப்பு நீக்கப்பட வேண்டும். இங்க எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து ஒரு புளிப்புள்ள அப்பமாய் நிற்கிற இவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு நிற்கிறார். துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். 12ஆம் வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அல்லேலூயா, பஸ்கா ஆடாய் அடிக்கப்பட்டு பாவத்தை, சாபத்தை, நம் மீறுதலை, அக்கிரமத்தை, வியாதி, நோய் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு உயர்குல ஆட்டுக்குட்டியாய் பாவம் அறியாத சுத்த கண்ணராய் இருந்தவர், புளிப்பில்லாத அப்பமாய் இருந்தவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் அத்தனை பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு புளிப்புள்ள அப்பமாய் மாறி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டார், தீட்டாய் மாறி போனார். ஆமென். இந்த புளிப்புள்ள அப்பம் அகற்றப்பட வேண்டும். தீவிரமாய் அகற்றினார்கள் இவங்க பண்டிகை கொண்டாடும்படியாக. யோவான் 19:42 யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடினாலும் அவ்விடத்தில் இயேசுவை வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். புளிப்புள்ள அப்பமாய் நமக்காய் மாற்றிக்கொண்டாலும் அவர் எப்படிப்பட்டவருங்க? பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென். அவர் 10,000ங்களில் சிறந்தவர், அவர் அழகுள்ளவர், அவர் அற்புதமானவர். இந்த பஸ்கா பண்டிகை எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறதோ, அதுபோல புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் நம்ம தேவனை அற்புதமாய் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசித்து ஆமேன்னு சொல்றீங்க? அநேகர் பல நேரத்துல நம்ம பாவத்தை மேற்கொண்டாச்சு, ரட்சிப்பு கிடைச்சாச்சு, இதோடு முடிஞ்சு போச்சு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். இதோடு முடிவதில்லை. இது மிகப்பெரிய ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ்ல நம்ம பூரண புருஷராகும் வரை பரிசுத்தமாயிட்டே இருக்கணுங்க. பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும். இவங்க 7 நாட்கள் தான் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடினாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய வருகை மட்டும். ஆமென். இந்த புளிப்பில்லா அப்பத்தை புசிக்கணும், பாவத்தை அகற்றணும், அனுதினமும் சுத்திகரித்து நம்ம செபிக்கணும். ரொம்ப பசியோடு வரோம், அந்த பசி போகிற வரைக்கும் நம்ம சாப்பிட்றோமா இல்லையா? யோசித்து பாருங்க. ரொம்ப நேரம் சாப்பிடாம வந்து இப்போ ஃபாஸ்டிங்லேருந்து இப்போ போய் சாப்பிடுங்க, அவ்வளோ பசியோடு நம்ம சாப்பிட்றோம். அது பசி போகிற வரைக்கும் இல்லை. அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பூரணப்படுற வரைக்கும் அதை நீ பரிசுத்தமாய்க்கொண்டே இரு. அந்த 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 காரியம் கர்த்தர் திருப்திப்படணும். நான் விரும்பும் பரிசுத்தம் என் பிள்ளைக்கு வந்துருச்சுன்னு கர்த்தர் திருப்திப்படணும், நம்ம திருப்திப்படக்கூடாது. கர்த்தர் திருப்திப்படணும். அது வரைக்கும் நம்ம பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி அதை இந்நாள் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நமக்கோ ஆண்டவர் இன்று அற்புதமாய் அவரை போல பரிசுத்தமாய் வாழ அழைக்கிறார். ஆமென், ஆமென். நம்ம உலக வாழ்க்கையில் இருக்கிற
அத்தனை புளிப்பை அகற்றி அனுதினமும் தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழும்படியாக, புளிப்பில்லாத பண்டிகையை நம்ம அனுசரிக்கும்படியாக இந்த நாளில் தான், இந்த 15ஆம் தேதி தான் அவங்க அனுசரிக்கிறாங்க. ஸோ இந்த நாளில் நம்மளுக்கு அதை நினைவுபடுத்தும்படியாய் ஆவியானவர் இருக்கிறாரு. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தில் பரிபூர்ணம் அடைய வேண்டும், அதில் பெருக வேண்டும், அதில் வளர வேண்டும், விடுதலையான வாழ்க்கையில் பூரணப்பட வேண்டும் பரிசுத்தத்தில். அப்போ என்ன செய்யணும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து பரிசுத்தத்தில் வளரணும். இதற்கு ஆவியானவர் தான் நம்மளுக்கு உதவி செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா ஆவியானவர் தான் நம்மளுடைய பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் கூட இருக்கணுங்க. அவர் கூட இருந்தாதான் நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறான காரியங்களையும் கொட்டி 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 சொல்லி கொடுப்பார். இது தப்பு, இதை செய்யாத, நீ உங்களை இப்படி பேசாத, நீ மன்னிச்சிரு, கோவப்படாத, எரிச்சலாகாத, போய் பேசாத அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். ரட்சிப்பில் பரிபூர்ணம் அடையணும்னா, பரிசுத்தத்தில் பரிபூர்ணம் அடையணும்னா ஆவியானவருடைய உதவி வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை நம்ம ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் இது ரெண்டுலையும் நம்ம பரிபூர்ணம் அடைய கர்த்தராகிய தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். எல்லாரும் கண்களையும் மூடலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீங்கள் சொல்கிறீங்க நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தில் நாங்கள் பரிபூர்ணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாங்கள் அனுசரிக்க ஆசைப்படுறோம்ப்பா. பரிசுத்தமாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க ஆசைப்படுறோம். எல்லா புளிப்பான காரியங்களை, பாவமான காரியங்களை எங்களை விட்டு அகற்றும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்துல உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீங்கும்படியாய் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தை தாங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். தேவன் விரும்பும் பரிசுத்தத்தை தாங்க. இந்த பரிசுத்தத்தில் நாங்கள் பூரணமடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. நேற்றைய தினத்தில் பஸ்காவை குறித்து ஆண்டவரே அப்பா, அந்த ரட்சிப்பில் நாங்கள் பரிபூர்ணமடைய கர்த்தர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் பரிசுத்தத்தில் பரிபூர்ணமடைய ஆண்டவரே அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, அந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என்னை தள்ளாதீரும், சுத்த ஆவியே விலகாதீரும். என்னை தள்ளாதீரும், சுத்த ஆவியே விலகாதீரும். பரிசுத்த இருதயம் எனில் தாருமே, நிலை வர ஆவியை புதுப்பியுமே. பரிசுத்த இருதயம் எனில் தாருமே, நிலை வர ஆவியை புதுப்பியுமே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும். கேளுங்க. உம்மை போல் என்னை மாற்றிடும் இயேசுவே. உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். என் பாவங்கள் எண்ணாதீரும், என் அக்கிரமங்கள் நீக்கியருளும். என் பாவங்கள் எண்ணாதீரும், என் அக்கிரமங்கள் நீக்கியருளும். கிருபையினால் எனக்கு இரங்க
நான் சுத்தமாகவே சுத்திகரியும், நான் தூய்மையாவே உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். என் உதடுகள் திறந்தருளும், உம் புகழை நான் அறிவித்திட. என் உதடுகள் திறந்தருளும், உம் புகழை நான் அறிவித்திட. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும், உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும், உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும். என்னை கழுவும், நான் சுத்தமாவே சுத்திகரியும், நான் தூய்மையாவேன். கேளுங்க. என்னை கழுவும், நான் சுத்தமாவே சுத்திகரியும், நான் தூய்மையாவே உம்மை போல் என்னை மாற்றிடும். இயேசுவே, உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். பரிசுத்தமாய் உம்மை போல் என்னை மாற்றிடும். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே, அப்பா பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் இருந்த தெய்வம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, மாசற்றவராய் இருந்த தெய்வம் ஆண்டவரே, புளிப்பில்லாத அப்பமாய் இந்த பூமிக்கு வந்தவர் எங்களுக்காக புளிப்புள்ள அப்பமாய் மாற்றப்பட்டீரே ஆண்டவரே. அப்பா நீர் அந்த மனிதர்களால் அகற்றி வைக்கப்பட்டீரே அப்பா ஸ்தோத்திரம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டீரே, வெறுக்கப்பட்டீரே, தூக்கி எறியப்பட்டீரே அப்பா. அந்த பண்டிகை நாட்கள் அவர்கள் பண்டிகை கொண்டாடும்படியாக உம்மை அப்புறப்படுத்த எத்தனை எத்தனை காரியங்களை துரிதமாய் தீவிரமாய் நிறைவேற்றினார்கள் அப்பா. என் தகப்பன் எங்களுக்காக எல்லா அவமானத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டீங்க, எல்லா துக்கத்தையும் அவமானத்தையும் நிந்தையையும் கர்த்தர் நீர் ஏற்றுக்கொண்டீங்க. எங்களுக்காக நீர் புளிப்புள்ள அப்பமாய் நீர் மாற்றப்பட்டதினால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம். இன்றைய நாளில கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துறீங்க, இந்த புளிப்பு உன்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டாம் மகளேன்னு சொல்றீங்க. இந்த பாவமான காரியம் உனக்குள்ள இருக்க வேண்டாம் மகளே, நீ அப்புறப்படுத்து. ஹல்லேலூயா. 7 நாட்கள் மட்டும் அல்ல, தேவனுடைய வருகை மட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை அனுசரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பை கொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பாவம் வேண்டாம், தேவன் ஆண்டவரே விரும்பாத பாவம் ஆண்டவரே எங்கள்கிட்ட வேண்டாம் ஆண்டவரே. அப்பா தேவன் வெறுக்கும் காரியங்கள் எங்கள்கிட்ட வேண்டாம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி போடும்படியா இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாய் வாழ வைங்கப்பா, இன்னும் உம்மை நெருங்கி ஜீவிக்க வைங்கப்பா. அப்பதான் என் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்போம், தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியும், தேவனோடு கூட ஆண்டவரே அந்த உறவுல நாங்கள் நிலைத்திருக்க முடியும், ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடி நன்றி. அப்படி நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர முதல் நாள் கர்த்தர் அழகாய் கற்றுக் கொடுத்தீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, பஸ்கா பண்டிகை குறித்து ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பஸ்கா ஆடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, முதல் மாதம் 14ஆம் தேதியில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அது தேர்வு செய்யப்பட்டு ஆண்டவரே 3 மணிக்கு அடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவும் முதல் மாதம் 14ஆம் தேதியில ஆண்டவரே அப்பா 3 மணிக்கு கர்த்தர் நீர் மரித்தீரே சுவாமி.
ஆண்டவரே அதே போல ஆண்டவரே 1ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே இந்த ஆடு விற்கப்பட்டது. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அதை தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதே போல தேவன் ஆண்டவரே அப்பா உம்மை காட்டி கொடுக்கும்படியாக 10ஆம் தேதியிலே அந்த ஆண்டவரே யூதாசானவன் காசுக்காக அப்பா உங்களை விற்று போட்டானே, அதே போல அப்பா அந்த பெண் ஆண்டவரே உடைய தலையில வெள்ளைக்கல் பரணியை ஊற்றி ஆண்டவரே நீர் அடக்கம் செய்வதற்கு அடையாளமாய் அந்த காரியத்தை அப்பா அவர்கள் செய்தார்களே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, அப்பா பழுதற்ற ஆடா இருக்கணும் இந்த பஸ்காவில் என்று அப்பா நீர் சொன்னதின் பிரகாரமாய் பாவமற்ற பரிசுத்தராய் இந்த பூமிக்கு வந்தீரே. இந்த ஆட்டோடைய வயது ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னது பிரகாரமாய் அது மனிதனுக்கு ஒப்பிடும் பொழுது 30 வயது, நீர் 33 வயதுல ஆண்டவரே ஒரு வாலிப வயதுல நீர் எங்களுக்காய் மரித்தீரே சாமி. ஆண்டவரே ஆட்டின் ரத்தம் நிலைக்கதவுல பூசப்படுவது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. இது நினைப்பூட்டும் நாளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஆண்டவரை இதை அனுசரிக்க சொன்னீங்கள் பஸ்கா பண்டிகையை. அதே போல சிலுவையில மரிப்பதற்கு முன்பதாக மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து திருவிருந்தை அப்பா ஸ்தோத்திரம் நான் வருமளவும் இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று நீர் சொன்னீரேப்பா. இந்த பஸ்கா ரத்தம் தான் இவர்களை பாதுகாத்தது. ஆனால் இயேசுவின் ரத்தம் ஆண்டவர் எங்களை பாதுகாக்கும்படியாக அப்பா எங்களுடைய வீட்டின் நிலைக்கதவுல மட்டுமில்ல எங்களுக்கு உள்ளத்திலும் எங்களுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் மேலையும் பூசப்பட்டிருப்பதற்காய் கோடி நன்றி அப்பா. அங்கு இஸ்ரேல் ஜனங்களை மட்டும்தான் அந்த பஸ்கா ரத்தம் பாதுகாத்ததானால் அவரை யாரெல்லாம் நம்பி விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாதுகாக்கும், நித்தியத்தில் சேர்க்கும், ரட்சிப்பின் பாதையில நடத்தும், ரட்சிப்பில பரிபூர்ணம் அடைய செய்யும். இன்று நாங்கள் தியானித்த புளிப்பில் ஆப்ப பண்டிகையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்மை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாய் ஆண்டவரே அப்பா இந்த காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. நாங்கள் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியான காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி. பரிசுத்தத்துல பரிபூர்ணமடைய தேவன் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி. வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. ரட்சிப்புல பரிபூர்ணம் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. பரிசுத்தத்தில் பரிபூர்ணம் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த பண்டிகை ஆண்டவர் அப்பா நாட்களில் பண்டிகை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி. நன்றி தகப்பனே. ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.